மத்திய விசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. சரி, போ. ஓய்வு நாளுக்கு பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவர்கள் கந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு Matthew chapter 28 verse 1. And when the Sabbath was past, Mary Magdalene and Mary the mother of James and Salome had brought sweet spices that they might came and anoint him. ஓய்வு நாள் முடிந்தது. Sabbath was Saturday. ஓய்வு நாள் வந்து Sabbath, அது சனிக்கிழமை. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்க சாபத் என்று சொல்வார்கள். சாபத் என்றால் ஓய்வு நாள். அது யூதர்கள் செய்கிற பறவை. The seventh day was the Sabbath. இதோ 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது. இங்கே ஓய்வு நாள் ஆன பின்பு, ஓய்வு நாள் முடிந்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இதோ மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடும்படியாக வருகிறார். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையில் வந்தார்கள். சன்ரைஸ் 5:30-6 மணிக்கு சன்ரைஸ் வரும். And very early in the morning, the first day of the week, they came unto the sepulchre at the rising of the sun. இதோ கல்லறை அண்டையிலே சூரியன் உதயமாகும் நேரத்திலே வந்தார்கள். சன்ரைஸ் என்று சூரிய உதயம் என்று செய்தி கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வீட்டை குறித்து செய்தி கொடுத்திருக்கிறார். அதான் 2 சன் உதயமாகிறது. ஒன்று நேச்சுரல் சன், அதுவும் உதயமாகிறது. இன்னொன்று என்னன்னா இது சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரும் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. டூயல் சன்ரைஸ், 2 சூரியனை எழுப்புகிறது. நீதியின் சூரியனை எழுப்புகிறது, நேச்சுரல் அங்கே சூரியனை எழுப்புகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை யார் நமக்காக புரட்டுவார் என்று அவர் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பெரிய கல் இருக்கிறது. அந்த கல்லை யார் புரட்ட முடியும்? அந்த சரீரத்துக்கு போய் சுகந்த வர்க்கம் எப்படி இட முடியும்? அந்த கல்லை நமக்கு யார் புரட்டுவார்கள்? 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கல்லறையின் வாசலில் கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை யார் நமக்கு புரட்டுவார் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். சில தாட்ஸ் கொடுக்கிறேன், கவனமாக அந்த தாட்ஸ் எல்லாம் நீங்க கேட்ச் பண்ணிக்கணும். And they said among themselves, who shall roll us away the stone from the door of the sepulchre? இது அந்த கல்லறையுடைய கல்லை யார் புரட்டுவார்கள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இவங்க யாருன்னா இவங்கெல்லாம் பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் எல்லாருமே அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ரியல் பிலீவர், ட்ரூ பிலீவர், இயேசுவை நேசித்தவர்கள், அதிகமாக நேசித்தவர், இயேசுவை பின்பற்றினவர்கள், அவருடைய ஊழியத்திலே உதவியாக இருந்தவர்கள், அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள். they were believers. They had loved him so much. இயேசுவை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள். they were the elect. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கல்லை அங்கே புரட்டி அதை மூடி வைத்திருக்கிறார்கள். கல்லுக்கு முத்திரை போடப்பட்டு ரோம போச்சைகள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லை யார் நமக்கு புரட்டுவார்கள்? அது மிகவும் பெரிதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ யோசித்து பாருங்க. அவங்க மட்டும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால், தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தால் அவங்க சுகந்த வர்க்கங்களை கொண்டு போவாங்களா? If they had known the prophecy, they were going to come with the sweet ointment. இது அவர் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் அறிந்திருந்தால், அதை அவர்கள் விசுவாசித்திருந்தால் இந்த சுகந்த வர்க்கங்களை கொண்டு சொல்ல மாட்டார்கள்.
சுகந்த வர்க்கம் எதுக்காக எடுக்கிறார்கள்? செத்து போன சரீரத்துக்கு தான் அவர்கள் அங்கே சுகந்த வர்க்கம் செலுத்துகிறார்கள். அதனால they were looking for dead Jesus. அவங்க வந்து மரித்து போன இயேசுவை தான் தேடி போகிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், தீர்க்கதரிசனம் நிறைவேறி விட்டது என்று அவர்கள் விசுவாசித்திருந்தால், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த தீர்க்கதரிசனத்தை அவர்கள் விசுவாசித்திருந்தால், நிச்சயமா அவங்க சுகந்த வர்க்கத்தை கையில கொண்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன செய்வார்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக, துதி செலுத்தும்படியாக போவார்கள். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆமென். எப்படி சொல்ல முடியும்? அவருடைய வார்த்தை சொல்லுது. எங்கே 2 மனிதர் நாமத்தாலே கூடியிருக்கிறாரோ அவன் நடுவிலே இருக்கிற இயேசு நம்ம மத்தியிலே இருக்கிறார். மரித்து போன கிறிஸ்துவை நம்ம தேடி வரல, நம்ம ஜீவிக்கிற இயேசுவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவள் வந்து என்றால் அவள் வந்து மரித்து போன தேவ இயேசுவை அவள் தேடி போனதால் தான் சுகந்த வர்க்கங்களை நேற்றைய தரத்திலே அவள் ஆயத்தப்படுத்தி கொண்டு காலையிலே என்ன செய்யறால் அவள் ஆயத்தமாகி ஒருவரோடு பேசிக்கொண்டு போகிறார்கள். அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கங்கள் யாரும் அந்த கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு என்னன்னா தீர்க்க தரிசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தை அவர்கள் விசுவாசிக்க கூடாமல் இருக்கிறார். இயேசு எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் மத்தியில சொல்லி இருக்கிறார். அது அவங்க நல்லா காதால கேட்டிருக்கிறாங்க. அவரை குறித்து ஆதியானது மல்கியா வரைக்கும் அவரை உயிர்த்தெழுதலை குறித்து எழுதியிருக்கிறது. இவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை அறியாதபடி அவர்கள் போனதால் தான் சுகந்த வர்க்கம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு டினாமினேஷன் பீப்புள் வந்து என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மரித்து போன இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறார்கள், ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடி வரல. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்தார். அவர் வந்து கலிலேயா கடற்கரை ஓரமாக அவர் நடந்தார். எருசலேமிலும் யூதாவிலும் அவர் சமாரியாவில் அற்புதங்களை செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அதனால அவரை நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்படியாக இன்னைக்கு ஈஸ்டருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சாப்பிட்டு மக்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். எப்படி ஜீவிக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். இந்த நேரத்துடைய செய்தியாக இருக்கிறார். அவங்க அந்த செய்தியை பிலீவ் பண்ண, இந்த செய்தியை பிலீவ் பண்ண அவர் இன்னைக்கு பிளாட்ஃபார்மாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருக்கிறார். அது ஜீவிக்கிற வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தை ஜீவிக்கிறது நம்ம மூலமா ஜீவிக்கிறது. நமக்குள்ள அந்த வார்த்தை ஜீவிக்கிறது. அவங்க வந்து 2000 வருஷத்துக்கு அவங்க ஹிஸ்டாரிக்கல் காட தான் அவங்க ஆராதிக்கிறாங்க. லிவிங் ஜீசஸ் ஆராதிக்கிறார். லிவிங் ஜீசஸ் என்ன செய்யறார்கள்? இந்த காலத்துக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தை ப்ராமிஸ் வேர்டை அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த வேர்டு இன்னைக்கு ஜீவனதாக மாறி இருக்கிறது. அவர் இன்னைக்கு பரிபூர்ண வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அந்த ஜீசஸ் மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் மத்தியிலே இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம டினாமினேஷன் பீப்புள் போல டெட் ஜீசஸ் ஹிஸ்டாரிக்கல் காட நோக்கி போகல, லிவிங் ஜீசஸ் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நீங்க கவனிக்கும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யறாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தேடி போகாதபடி அந்த சரீரத்தை தேடி போனார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நமக்கு அந்த லைஃபை கொண்டு வருவதற்காக. ஆமென். The life that he rose to share with us. அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். அந்த லைஃபை நமக்கு ஷேர் பண்ணும்படியாக தான் எட்டர்னல் லைஃப். அந்த எட்டர்னல் லைஃபை நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த எட்டர்னல் லைஃபை பெறாதபடி நம்ம வந்து ரெசரக்ஷனை செலிப்ரேட் பண்ண முடியாது. If we are dead in our sin and trespasses, we can't celebrate that resurrection. நாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்தால் உயிர்த்தெழுதலை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. எல்லா கிறிஸ்தவங்களும் செலிப்ரேட் பண்றாங்க. ஈஸ்டர் பண்டிகை செலிப்ரேட் பண்றாங்க, சந்தோஷம் தான். ஆனா அவங்க பாவத்திலும் மரித்து அக்கிரமத்திலும் மரித்து இருந்தால், அவங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அவங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஈஸ்டர் அன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் நமக்கு ஈஸ்டர். ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஏனென்றால் அவர் லைஃப் நமக்குள்ளே.
ஒரு காலத்துல நம்ம பாவத்துல அக்கிரமத்திலும் மரித்து கிடந்தோம். எபேசியர் 2:1 பாவத்துல அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நாம் உயிர்ப்பிக்கப்படும். எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்த அதே ஆவி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து. எத்தனை பேர் விசுவாசம்? அந்த விதமான அனுபவத்தை பெறாதவங்க இதோ இயேசு கிறிஸ்துடைய ஈஸ்டர் பண்டிகை அவளை செலிப்ரேட் பண்ண முடியாது. நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செலிப்ரேட் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அந்த தாட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்பொழுது நம்ம இங்க வந்திருக்கிறோம். எப்படியாப்பட்ட மக்கள் வந்திருக்கிறோம்? பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிற மக்களோடு நம்ம ஐக்கியப்பட வரல. உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்முடைய ஆத்மாவை அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி உயிர்ப்பித்ததோ, அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்ததோ, நம்முடைய ஆத்மாவை அதே வல்லமை உயிர்ப்பித்திருக்கிறது. அமிதமான ஜனங்கள் மத்தியிலே நம்ம ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். இதுதான் ட்ரூ வர்ஷிப். We come in here and we meet people who are alive from the dead. Hallelujah. ஜனங்கள் இன்னைக்கு நடைபயணங்களாக இருக்கிறார்கள். சரீரத்திலே ஜீவன் இருக்கிறது, ஆத்மா மரிச்சு கிடக்கு, பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து கிடக்கு. நம்ம ஜீவனுள்ள கிறிஸ்துவாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை எது உயிர்ப்பித்தது? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எந்த ஸ்பிரிட் உயிர்ப்பித்ததோ அதே ஸ்பிரிட் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டார்? நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய லைஃப்பை நமக்கு ஷேர் பண்ணும்படியாக. ஆமென். மத்தேயு 27:57 வாசிக்கும் பொழுது 57 வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது இயேசு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானுக்கு ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்போது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். A rich man of Arimathea named Joseph. இயேசு கிறிஸ்துவுடைய சீசனாக இருந்தான். He was one of the disciples. He was a rich man. அவன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை எல்லாம் ஏழைகள் தான் வந்தாங்க, இல்லை ஐஸ்வர்யவான்களும் வந்தாங்க. ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது அரிதான காரியம். ஆனால் ஐஸ்வர்யவான்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான். அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறது. அவன் ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷன், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன். அவன் இயேசு கிறிஸ்துடைய சீசன் என்று சொல்லப்படும். இயேசுவுக்கு சீசனும். A rich man of Arimathea named Joseph, who also himself was Jesus' disciple. அவனும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு ஏழைகளையும் அழைக்கிறார், பணக்காரனையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையுமே அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அரிமத்தியா ஊராகிய அந்த யோசேப்பை அவன் ஒரு பர்பஸுக்காக பயன்படுத்துகிறார். அவன் அவருக்கு தேவைப்பட்டது. அவருடைய மன அடக்கம் உயிர்த்ததில் அவன் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அவன் போய் பிலாத்துட்ட கேட்கிறான். பேதுரு போய் கேட்க முடியாது. பேதுருக்கு செல்வாக்கு இல்லை, யோவானுக்கு செல்வாக்கு இல்லை, மற்ற எந்த சீசனுக்கு செல்வாக்கு இல்லை. அவங்களாம் மீன் பிடிக்கிறவன். கவர்னர்கிட்ட போகணும். கவர்னர்கிட்ட போகணும்னா ஐஸ்வர்யவனாக இருக்கணும், செல்வாக்கு நிறைந்தவனாக இருக்கணும். ஆனால் யோசேப்பு போய் சாயங்காலத்திலே பிலாத்துவிடத்துல போயிட்டு அவன் பெர்மிஷன் கேட்கிறான். இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது பிலாத்து பெர்மிஷன் கொடுத்து விட்டான். சிலுவையிலிருந்து ஆணியை கடத்தி அவரை இறக்குறான். அந்த பாடியை இறக்கி துய்யதானா கிளீன் லினன், இதோ சுத்தமான வெள்ள துணினாலே அவரை அங்கே சுற்றி அந்த சரீரத்தை சுற்றி அவன் தனக்கென்று உண்டாக்கப்பட்ட கல்லறையில அடக்கப்பட்டான். அவன் சீக்கிரமா மரித்து போவான் என்பதை அறிந்திருந்தான். This man was expecting to die soon, so he already had his tomb prepared and everything else. அவன் மரித்து போனால் தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு அவனே கல்லறையை வைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம அடக்கம் பண்ணலாம் மண்ணறை, கல்லறையில் இல்லை. கல்லறையிலன்னா மலையில குடைஞ்சி அந்த கல்லை குடைஞ்சி அங்கே வச்சிருக்கணும். அதான் கல்லறை. நம்ம கல்லறைன்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம அடக்கம் பண்றது எல்லாருமே மண்ணறையில தான் அடக்கம் பண்ணும். யாருமே வடசவாக்கத்துல கல்லறையில அடக்கம் பண்றது இல்லை. இந்த காலத்துல எந்த சபைகளையும் கல்லறையில அடக்கம் பண்றது இல்லை. எல்லாமே மண்ணறையில தான் அடக்கம் பண்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சரீரம் மண்ணறையில் அடக்கம் பண்ணல, அது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த யோசேப்பு தனக்கென்று அவர் செதுக்கி வைக்கிறது ஐஸ்வர்யமா, தனக்கென்று அழகான கல்லறையை செதுக்கி வைக்கிறதா. சீக்கிரம் நான் செத்து போவேன், செத்து போன உடனே என்ன அந்த கல்லறை அடக்கம் பண்ணுங்க குடும்பத்தாருக்கு சொல்லி இருப்பான்.
இப்பொழுது தன்னுடைய கல்லறை இயேசுவுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத கல்லறை, புதிதான கல்லறை. ஹல்லேலூயா. He decided to give Jesus his tomb. இதோ தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுக்க அவர் சித்தமாய் இருந்தார். அவன் பிலாத்துவிடத்தில் போய் கேட்டான். பிலாத்து பெர்மிஷன் கொடுத்தான். அவருடைய சரீரத்தை இறக்கினார். மெல்லிய துணினாலே சுற்றி தன்னுடைய கல்லறை வைத்து பெரிய கல்லை வைத்து அவர் மூடிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது அங்கே சில ஸ்திரீகளும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். 61 வாசிக்கிறார். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். இதோ மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிர்க்கே உட்கார்ந்து. யோசேப்பு அங்கே இருக்கிறார்கள். எப்படி அடக்கப்படுகிறான்? சுகந்த வர்க்கம் விட்டு அடக்கப்படுது. அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கிறார். பாடி அடக்கப்படும் பொழுது வீட்டோட வந்துட்டு போயிடுவாங்க. சிலர் கல்லறை வரைக்கும் வருவாங்க. சிலர் அதை எல்லாமே அந்த வேலை முடியும் மட்டும் அங்கேயே நிற்பாங்க. பாருங்க, சில பிலீவர்ஸ் இதற்கு இயேசுவை விட்டு பிரிய மனசே இல்லை. ஹல்லேலூயா. அவர் மரித்து போனாலும் அவரை விட்டு பிரிய மனசு இல்லை. ஹல்லேலூயா. எவரிபடி லீவ்ஸ், எல்லாருமே போய்விட்டார். Some believers can still hang around. ஹல்லேலூயா. இயேசு மரித்து போனாலும் அவருடைய சரீரத்தை விட்டு போக மனசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க அந்த கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா வேலையும் முடியும் வரைக்கும், இருட்டாகும் வரைக்கும் போக மனசு இல்லை. இயேசுவை எவ்வளவு அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. Some believers என்ன செய்யறாங்கன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த believers என்ன பாருங்க, கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க. ஆமென். இதுதான் true believers. ஹல்லேலூயா. எதிரே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கர்த்தரை பின்பற்றுவோம். இயேசுவை நம்ம விடவே மாட்டோம். ஹல்லேலூயா. 30-40 வருஷம் வந்தவங்க கூட விழுந்து போறாங்க. மாம்சத்தின் இச்சையில விழுந்து போறாங்க. கண்களின் இச்சையில விழுந்து போறாங்க. இதற்கு ஃபால்ஸ் காப்பியில் விழுந்து போறாங்க. இயேசுவை பின்பற்ற முடியல. ஆனா இந்த சகோதரிமார்கள் இயேசுவை அதிகமாக நேசித்தனாலே அதனால எல்லாம் 12 சிஷ்யர்களும் போய்விட்டார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். சிலுவை காட்சியை பார்த்து எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனாலும் இவங்க போகவே இல்லை. ஹல்லேலூயா. hanging around the word of God. Hallelujah. தேவனுடைய வார்த்தை சுற்றிலும் நம்ம ஐக்கியப்படுகிறோம். Hallelujah. அவருடைய வார்த்தையை விட்டு போக நமக்கு மனசு இல்லை. எத்தனை மனசு இல்லை? அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி கொடு. அந்தவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறதே. இந்த சபையில நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறேன். நாங்கள் எப்படி போக முடியும்? அதான் ட்ரூ பிலீவர்ஸ். இப்பொழுது 63 நம்ம வாசிக்கும் பொழுது 62-63 வாசிக்கலாம். ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இது 63 வாசிக்கும் பொழுது saying, Sir, we remember that deceiver said while he was yet alive. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன காரியம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. யாரை எப்படி சொல்றாங்க? எத்தன் என்று சொல்லுகிறார். Deceiver. We remember that deceiver said. அவர் அந்த ஏமாற்றுக்காரர், அந்த deceiver எத்தன் சொன்ன காரியத்தை எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பாருங்க, சீசருக்கு ஞாபகம் இல்லை, அவரை நேசித்த அந்த சகோதரிமாருக்கு ஞாபகம் இல்லை, இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இயேசுவை அவங்க பின்பற்றினாங்க, நேசித்தவர்கள். எதுக்காக? அந்த வெளிப்பாட்டுக்காக அவரை பின்பற்றினார்கள். மற்ற இந்த வேத பார்வை பரிசேயரும் இவங்களும் கேட்கிறாங்க. பிரசங்கத்தை எது கேட்கிறாங்க? குற்றம் கண்டுபிடிக்க கேட்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸில் லைஃபை பற்றி பேசியிருக்கிறேன். அன்றைக்கு நம்ம பைபிள் பசங்க இல்லை, பெர்னாண்டே லைஃபை பற்றி பேசுகிறேன். பெர்னாண்டுனா பெர்னாண்டாக சொல்லி தான் ஆகும். ஒருத்தர் இருக்கிறார், டிக் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் 77 முறை பெர்னாண்ட் சொல்லியிருக்கீங்க, 18 முறை தான் இயேசு சொல்லி பாருங்க. அவர் கொஞ்சம் பேர் ஜெனரல் நாலேஜ் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்க? பைபிள் பிரசங்கமா? இன்னைக்கு பெர்னாண்டுடைய லைஃபை பற்றி பேசும்பொழுது அவர் வேற தானே சொல்லுவாங்க. அது கூட தெரியல. என்ன செய்ய முடியும்? அப்படியாப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வேற கேஸ் இருக்கும். சில சொற்பமானவர்கள் அவிதமான தீய புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். என்ன ஜெனரல் நாலேஜ் இல்லை. என்ன பிரசங்கம் பண்றாரு? பாஸ்டர் இன்னைக்கு காலையில வார்த்தையை பேசுறாரு. மாசத்துல ஒரு முறை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெர்னாண்டே லைஃப் ஸ்டோரியை சொல்றாரு. அப்ப பெர்னாண்டே சொல்லாம இருக்க முடியுமா? அது கூட மூலம் ஒர்க் பண்ணலையே.
அது காலையில் 6:30 வந்து கேட்டால் தெரியும். காலையில் 6:30 வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறது, ஈவினிங் சர்வீஸ் தான் வருது, அதுவும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறது கிடையாது, குறை கண்டுபிடிக்கிறது. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இப்பவுமே இருக்கு. அந்த வேத பரிசு அவங்க கரெக்டாக கிரிட்டிக் பண்ணி 77 முறை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளோ நம்பர் போட்டிருக்காருன்னா என்ன அர்த்தம்? குற்றம் கண்டுபிடிக்கணும் நோக்கத்தோடையே பிரசங்கத்தை கேட்பது. இந்த வேத பார்த்து பரிசேயர் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வரல, அவருடைய வார்த்தையை என்ஜாய் பண்ண வரல. நம்ம பெண்ணான் வயிற்றுல இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்தார், அந்த அணிகளை எப்படி உண்டாக்கினார் என்று நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம். ஆனா ஒரு ஆத்மா வித்தியாசமான ஆவியோடு இந்த காலங்களில் இங்க அப்படி எந்த ஆத்மா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுடைய முகநாடியை பார்த்தாலே தெரியும், வார்த்தையில கழிவுற வேண்டும். அவனை பார்த்து எத்தனை சொல்றாங்க, அவனுக்கு ஞாபகம் இருக்குது, சீசனுக்கு ஞாபகம் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தையை அவங்க ஞாபகம் பண்ணி இப்ப பிலாத்து சொல்றாங்க. அந்த எத்தனை சொன்னான், 3 நாளைக்குள்ள உயிரோடு எடுக்குன்னு சொன்னான். ஆனா முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து அது மோசமாயிராதபடி அந்த சரீரத்தை காவல் செய்ய வேண்டும், கல்லுக்கு அந்த கல்லறையை காவல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவையே எத்தனை என்று சொன்னால் நம்ம எவ்வளவு அதிகமா சொல்லுவாங்க. வீட்டு எஜமானியே பெயல்சபூல் என்று சொன்னால் இதோ மற்றவர்களை அவருடைய சீசர்களை எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியும். ஆமென். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த எத்தன் 3 நாளைக்குள்ள உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் கல்லறையை பாதுகாப்பதற்கு 3 நாளைக்கு நீங்க பாதுகாப்பதற்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்கிறார். 63 64 வாசிக்கிறோம். 64 வாசிக்கிறோம். அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாத படிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும். 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரம், 3 நாள் தான், அதுக்கு மேல வேண்டாம். அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழும்பேன் சொல்லி இருக்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 2:19 அப்படி அநேக இடங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். அவங்க அதெல்லாம் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க தான் பிரசங்கத்தை உன்னிப்பா கவனிப்பாங்க, அவங்க தவறு கண்டுபிடிக்க தான் பார்ப்பாங்க. அவங்க பிரசங்கத்தை உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க, வெளிப்பாட்டை விசுவாசிக்கல. அவர் யாரும் இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு வரவில்லை, மெசேஜை என்ஜாய் பண்ணல, அவங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படல. ஆனா குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க, குற்றம் கண்டுபிடிச்சும் அவங்க வெட்கப்பட்டு தான் போனாங்க. முந்தின எத்தை பார்க்கிறோம், பிந்தின எத்து கொடிதாகாத படிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படும்படி கட்டளையிட வேண்டும். 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்பட கட்டளையிட வேண்டும் என்று அங்கே பிலாத்துக்கு கேட்கும் பொழுது பிலாத்து என்ன பார்க்கிறார், நான் தான் ஏற்கனவே கையை கழுவிட்டேனே, இந்த மனுஷனுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரவான் அல்ல என்று கையை கழுவி விட்டார். மத்திய 27:27 வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் சொல்கிறாள், இந்த மனுஷனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் வர கடவுள். நான் தான் அன்னைக்கே கையை கழுவிட்டேனே, நான் காலையிலே நான் கையை கழுவிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை, அந்த மனுஷன் சிலுவையில் அறையப்படுறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. கீழே அந்த பேஸ்மெண்ட்ல போனா அந்த செஞ்சுரியன் இருக்கிறான், 100 இருக்கிறான், எத்தனை போச்சுகள் கேட்டாலும் தரும். உங்கள்கிட்ட வேற சேவர்கள் இருக்கிறாங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட், இது சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ரோமன் கவர்மெண்ட், அது ஜூஸ் கவர்மெண்ட். ஆனா உங்கள்கிட்டயே போர்ச்சேவர்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க கீழே பேஸ்மெண்ட்ல போய் எங்களுக்கு எத்தனை போர்ச்சேவர்கள் வேணும்னு கேட்டாலும் சொல்லிட்டாங்க போறாங்க. நீங்க கொண்டு போய் எவ்வளவு பத்திரப்படுத்த முடியுமோ அவ்வளவு பத்திரப்படுத்துங்க. தயவுசெய்து என்ன விட்டுருங்க, என்கிட்ட நீங்க தொல்லை கொடுக்காதீங்க. எனக்கும் அந்த எக்யூமினிக்கல் மூவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, மத சம்பந்தமான காரியத்துக்கு எனக்கு வராதுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இதனால இவர் ரோம போர்ச்சேவர்களை கொண்டு அந்த கல்லை என்ன செய்யறாங்க, பெரிய கல் வச்சிருக்கு, அதை சரியான பொசிஷன்ல வச்சு அதை சரியா அசைச்சு சரியா மூடி என்ன செய்யறாங்க, கல்லுக்கு ரோம முத்திரை போட்டு 3 நாள் வரைக்கும் இரவும் பகலும் போர்ச்சேவர்கள் அங்கே கட்டளையிடப்பட்ட பட்டயத்தோடு ஈட்டியோடு போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். அந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, யாரும் வந்தா அவங்க தப்பிக்க முடியாது. சீசர் களமாய் அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து பெரிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறேன், பொறுமையா நீங்க கவி எல்லாத்துக்குமே அங்க விளக்கம் இருக்கு. அவங்களுடைய தாட்ஸ் என்ன,
தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் கவனிக்கிறேன். Why they were calling him a deceiver? ஏன் அவர்களை எத்தன் என்று சொன்னார்? ஏன் எத்தன் என்று சொன்னார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பைபிளை பார்த்து இந்த வேத வாக்கியம் இந்த தினத்திலே நிறைவேறிச்சு. லூக்கா 4 நான் வாசிக்கிறேன். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், குருடனுக்கு பார்வையும் சப்பானிகளை நடக்க செய்யவும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதலை கட்டளையிடும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் வேத வாக்கியங்களை பார்த்து இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேறிச்சு என்று சொல்லுகிறார். வேதபாரர் பரிசேயரை பார்த்து யோவான் 5:39 வேத வாக்கியங்கள் உங்க கையில மல்கியா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமென்ட் இருக்குது, நீங்க அதை பாருங்க. நீங்க அதை பார்க்கும் பொழுது என்னை குறித்து அது சாட்சி கொடுக்குது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியலாம், என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் அவைகளே என்று சொல்லுகிற. நீங்க ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்ன குறித்து பேசுறது? நான் அந்த பைபிளை பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறேன்? அந்த வேத வாக்கியம் நிறைவேறது. இந்த காலத்துக்கு என்று ப்ராமிஸ் பண்ணப்பட்ட அந்த மெசியானிக் ப்ராபசி என்னிலே நிறைவேறுகிறது என்று சொல்லுறது தான் அவனுக்கு ரொம்ப கடினமாயிருக்கு. இவன் ஒரு சாதாரண மனுஷன் என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் இவர் தன்னை மேசியா என்று சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆதாரமாக காண்பித்து ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையோடு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் தான் அவர் எத்தனை என்று சொன்னார். He was God prophesied word made manifest in that hour. Hallelujah. அவர் அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை வெளிப்பாடாக இருந்தார். Hallelujah. அந்த காலத்துடைய ப்ராமிஸ் வேர்ட், மேசியா வருவார், கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வேத வாக்கியங்கள் அந்த காலத்துக்கு எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் இயேசுவிலே நிறைவேறினது. ஹல்லேலூயா. அதனால அவங்களுக்கு அவர் எப்பொழுது போதனை பண்ணாலும் பைபிளை எடுத்து காமிச்சு இந்த வேத வாக்கியம் என்னிலே நிறைவேறுகிறது, ஐ ஆம் தட் பர்சன் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கடினமாயிடுச்சு. அதே போல இருக்காங்களே, இன்னைக்கு நம்மெல்லாம் பிலீவர்ஸ் ஆகிருக்கோம். ஆமென். When believers are quickened, they can see themselves in the Bible. Hallelujah. நீங்க உங்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் என்றால் உங்களை பைபிள்ல பார்க்கிறீங்க. Hallelujah. உங்களை பைபிள்ல பார்த்து இந்த வேத வாக்கியம் நான் தான். Hallelujah. அங்க ரூத்துன்னு எழுதப்பட்டிருக்கிறது நான் தான், இதான் எஸ்தர்னு எழுதப்பட்டிருக்கிறது நான் தான், அங்கே ராகாப்னு எழுதப்பட்டிருக்கிறது நான் தான். என்னுடைய லைஃப் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அந்த ஜேக்கபோடு என்னுடைய லைஃப் ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது. நான் வேதத்தை பார்க்கும் பொழுது அது நான் என்று அறிகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அப்படி ஐடென்டிஃபை பண்ணா விசுவாசம் ரொம்ப கஷ்டமா. நீங்க பைபிள் ஸ்டோரியே சொல்லிட்டே போனா இயேசு அப்படி செஞ்சார் இப்படி செய்தார், உங்களுக்கும் அதை செய்ய முடியும் சொல்லிட்டு போனா அந்த பிரசங்கெல்லாம் கேட்க ரொம்ப அருமையா இருக்கு. தினகரன் பிரசங்கம் பண்ணாலும், மோகன் சி லாசரஸ் பிரசங்கம் பண்ணாலும், இன்னும் ரேடியோ ஸ்பீக்கர், டெலிவிஷன் ஸ்பீக்கர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆனா வேத வாக்கியத்தை பார்த்து நான் தான் அது என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. விசுவாசுக்கு அது ரொம்ப கஷ்டமா. இயேசு கிறிஸ்து அங்க சொல்லி நான் தான் மேசியா. இன்னைக்கு நீங்க பைபிளை பார்க்கும்போது இந்த வேத வாக்கியம் என்னோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. I am that bride. Hallelujah. I see my name written on the Bible. Hallelujah. Lamb's book of Bible என்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் பைபிள். இந்த நேரத்துக்கு செய்தில இருக்கும் பைபிள். பாருங்க, அவங்க என்ன செய்றாங்க? எனக்கு அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவராக இருந்தார். இத பிசாசுக்கு என்ன செய்றாங்க? அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேலை பார்த்து பரிசேருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுடைய லைஃப் தேவனுடைய வார்த்தையோடு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது கீழ்படியாத ஆத்துமாக்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்மளை பார்க்கும் பொழுது அவங்களால என்ன செய்யவே முடியாது. பாருங்க, இவங்க வீட்டில் இருந்த இயேசு கிறிஸ்துவை காண போனார்கள். வேதபாரர் பரிசேயர் அந்த கல்லை வச்சு அவரை மூடி அவருடைய சரீரமானது எழுந்தவே கூடாதுன்னு நினைச்சாங்க. You come here and you meet people who are alive from the dead. Hallelujah. இங்க நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள். Hallelujah. பாவத்தில் மரித்து கிடக்கிற மக்களை சந்திக்க வரல. பாவத்தில் அக்கிரமத்தில் கிடந்த மரித்து கிடந்த நம்மை அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அது உயிர்ப்பித்திருக்கிறது. Hallelujah.
இங்க வந்து இயேசு கிறிஸ்து அங்கே ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய சரீரம் வந்து கல்லறையில் இருக்காது. வெள்ளிக்கிழமை கல்லறையில் இருக்கலாம், சனிக்கிழமை கல்லறையில் இருக்கலாம், ஆனா ஞாயிற்றுக்கிழமையில கல்லறையில இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சரீரம் உயிர்த்தோம். 2 நாள் அங்க பூமி இதயத்துல இருக்கலாம், 3ஆம் நாள்ல அங்க இருக்க முடியாது. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து பைபிளை பார்த்தாரு, தன்னை குறிச்சு அங்க எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது என்றால் அவர் உயிர்த்தெழுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணவொட்டீர். I will not suffer my holy one to see corruption. 3 நாளைக்கு பிறகு சரீரம் அழுக ஆரம்பிக்கிறது. 4 நாள் ஆகினே நாளுமே என்று சொன்னார். ஆனால் 4ஆம் நாளுக்கு அது போகாது, 3ஆம் நாளில் அது உயிர்த்தெழும் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை பார்த்ததால் தான் அவர் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். ஆமென். நமக்கு நாளைக்கு நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனா ஒண்ணே ஒண்ணு நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய வருகை வரும்போது நம்ம மேல போயிடும். எத்தனை தெரியும்? நமக்கு வந்து 1000 வருஷ ஆளுகை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதோ நம்ம ஃபியூச்சர் ஹோம், நமக்காக ஆண்டவர் ஒரு ஃபியூச்சர் ஹோம் வச்சிருக்கிறார், அது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனா நாளைக்கு நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னால என்ன இருக்கு எப்படி சொல்ல முடியும்? பைபிள்ல எழுதி இருக்குது. இயேசு கிறிஸ்து பைபிள்ல பார்த்து தான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்பதை அறிந்திருந்தனால தான் அவர் அவ்விதமாக சொன்னார். இன்னைக்கு நம்ம பைபிளை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். நான் இன்னைக்கு இந்த ஊழியம் எப்படி இருக்கும், இந்த கல்வாரி சபை ஊழியம் எவ்விதமா இருக்கும் என்பதை வந்து நானா கஸ் பண்ணும் பொழுது இதோ பல காரியங்களை குறித்து நான் பயப்படலாம், அல்லது மற்றவர்கள் பல காரியங்களை சொல்லலாம், மிகப்படுத்தி சொல்லலாம், குறைப்படுத்தி சொல்லலாம். நான் நேரத்துல பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும், அந்த ப்ராமிஸ் வேர்டை கண்டுபிடிச்சு விட்டேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும், என்னுடைய முடிவு எவ்விதமாய் இருக்கும், இதோ நான் பைபிளை பார்த்து நான் சில ப்ராமிஸ் வேர்டை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்ப ஊழியத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன், எனக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அது நிறைவேறிக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க? அக்யூரேட்டா நிறைவேறுது. தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம், மேலான தீர்க்க தரிசனம் இல்லை. எத்தனை பேர் சொல்லுங்க? அவங்கள்ட்ட போனா ஏதாவது சொல்லுவாங்களா, இவங்கள்ட்ட போய் ஏதாவது சொல்லுவாங்களா, குறி சொல்ற கேட்கிற மாதிரி நம்ம இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசுகிறது. நம்ம அதை பிலீவ் பண்ண அதை அறிக்கை செய்ய அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதை விட மேலான தீர்க்க தரிசனம் எதுவுமே இல்லை. மனுஷன் குறி சொல்ற மாதிரி சொல்லலாம், சில காரியங்கள் நடக்கலாம், சில காரியங்கள் நடக்காமல் போகலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை அந்த வானம் பூமி ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கேயும் தீர்க்க தரிசனம் கேட்க போவதில்லை. அவர் பைபிளை பார்த்தார். ஹல்லேலூயா. தன்னை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை பார்த்தார், அது தன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது என்று அவர் விசுவாசித்தார். நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன். ஹல்லேலூயா. இதுதான் அவங்களுக்கு அவர் எத்தனை சொல்றார். என்னுடைய வார்த்தையை பார்த்து அவர் சொல்லுகிறார், அது அவர்கள் எத்தனை என்று சொல்லுகிறார்கள். நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது சாத்தானுக்கு அது எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப கஷ்டம். இருந்து தன்னை குறித்து ரொம்ப பெருமையா சொல்றார், தன்னை ஊழியத்தை குறித்து பெருமையா சொல்றார். சாத்தானுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். They were even more conscious of the prophecy than the disciples. அந்த சீசர்களை காட்டிலும் இந்த விரோதிகள், வேதபாரர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்கள் அவருடைய பிரசங்கத்தை துல்லியமா கவனிச்சிருக்காங்க. ஏனென்றால் குற்றம் கண்டுபிடிப்பதுக்காக. blinding everybody. அவர் என்ன ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி blinding everybody saying we are the authority of God. எங்களுக்கு தான் அத்தாரிட்டி. நானும் தான் பரலோகத்துக்கு போக முடியாது, அதிகாரம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக எங்களால் தான் முடியும். எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி போக்குக்கான அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். பாவங்களை மன்னிப்பது. எப்படியாவது ஒவ்வொரு பெரிய பெரிய டீச்சர் எழுப்பி தங்களுக்கு தான் ஏதோ ஒரு அத்தாரிட்டி இருக்கிற மாதிரி, நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி, இவங்க ஆண்டவர் இவங்ககிட்ட டெய்லி பேசுற மாதிரி இதை பெருசா காமிக்கிறாங்க. blinding the people. ஜனங்களை கண்களை குருடாக்கி அவங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துவது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொன்ன உடனே ஜனங்கள் அவர் பக்கம் போயிட்டாங்கன்னா நம்முடைய செல்வாக்கு என்ன ஆச்சு, நம்முடைய அத்தாரிட்டி என்ன ஆச்சு?
நம்ம ஜனங்களை வந்து ஏமாற்றி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அந்த ஆளுகை நமக்கு கிடைக்காது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. He was proving the living God. அவர் ஜீவிக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். He was the word manifest. வார்த்தையானது மாம்சமாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அத்தாரிட்டி என்ன ஆச்சு? நம்ம ஜனங்கள் மேல ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், மத சம்பந்தமான ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இயேசுவை பின்பற்றினால், அவர் உயிர்த்தெழுந்து விட்டால், எல்லாரும் அதை பிலீவ் பண்ணால் நம்ம ஆதிக்கம் என்ன ஆச்சு? எப்படியும் அதன் முன்னால் விட வரக்கூடாது. முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து கொடிதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏதோ அவரை கொலை செய்யணும்னு நினைச்சான், குழந்தைய கொலை செய்யணும்னு நினைச்சான், தப்பிச்சிட்டாரு. அந்த நேரத்துல அவருக்காக வந்து தப்பிச்சிட்டாரு. காணாமூர் கல்யாணத்துல வந்து முதலாவது அற்புதத்தை செய்தார், தண்ணீரை திராட்சரசமா மாற்றினாரு. அந்த நேரத்துல நம்ம அவரை விட்டுட்டோம். இப்படி அவர் அநேக அற்புதங்களை செய்து பொழுதெல்லாம் நம்ம அவரை பிடிக்க முடியல, அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனா இப்ப மாட்டிக்கிட்டாரு. இப்ப மாட்டிட்டால் அவரை சிலுவையில நம்ம அரைஞ்சிட்டோம். இப்பொழுது கல்லறையில இருக்கு அவருடைய பாடி. கல்லறை வந்து எழுந்திடவே கூடாது. ஹல்லேலூயா. எழுந்திட்டால் ஜனங்கள் மேல நம்ம ஆதிக்கம் போயிடும். அதை வெளும்பவே விடக்கூடாது. கல்லறைக்குள்ளே அவரை வச்சிருக்க. 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் சொல்லியிருக்கிறார். அதனால ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அந்த கல்லறையை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். திங்கட்கிழமை ஆயிடுச்சு அவன் உயிர்த்தெழுதல்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த அவனுடைய தாட்ஸ் நான் சொல்றேன். அந்த வேத பரிசையை தன்னுடைய இதயத்தில் சிந்தனை பண்றேன். எல்லாத்துக்கும் 3 நாள் காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால இந்த வெள்ளிக்கிழமை போயிடுது, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் நாள்ல அவன் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சீசன்ல பார்த்து அவரை பின்பற்றின மக்களை பார்த்து பாருங்க, அவர் வேத வாக்கியத்தை பார்த்து நான் தான் சொன்னாரு. அவர் நான் தான் மேசியா I am the living God சொன்னாரு. இப்ப பாருங்க, அவர் இவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உங்களுடைய பசுத்தவானின் அழிவை காண ஒட்டி சங்கீதக்காரன் சொன்ன ப்ராபசி வந்து நிறைவேறவில்லை. அவருடைய பாடி எங்க இருக்குது? அந்த கல்லறைக்குள்ள தான் இருக்குது. அவர் உண்மையிலே எத்தன் தான். அதனால நீங்க என்ன செய்யுங்க? இங்க வாங்க, மறுபடியும் சாமத்துக்கு வாங்க. அவருடைய சீசர்களே, அவரை பின்பற்றின மக்களே, அவர்களாக வேத வாக்கியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. வேத வாக்கியம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறல. சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். இந்த பாஸ்டர் வார்த்தைன்னு சொல்றாரு, வார்த்தையை நம்புறாரு. அவருக்கு என்ன துர்ச்செய்தி நடக்கும், என்ன சம்பவம் நடக்கும்? அப்பொழுது நம்ம பார்க்க கர்த்தர் உங்க கூட இல்லைன்னு சொல்லிடலாம். சாசுடைய வாஞ்சியா இருக்கலாம். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை வெட்கப்படலாம். நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னு அவன் நிரூபிக்கிறது பார்க்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து மேசியா கிடையாது. அவருடைய பாருங்க, அவருடைய சரி அப்படின்னு அவங்க சந்தோஷப்படலாம் நினைச்சாங்க. அவங்க விழா கொண்டாடலாம் நினைச்சாங்க. எல்லா பிலிவர்ஸும் அவரை பின்பற்றின எல்லாருமே பழையபடி நீங்க டினாமினேஷனுக்கு திரும்புங்க, ஜூவிஸ் ரிலிஜனுக்கு திரும்புங்க, பரிசேய மார்க்கத்துக்கு திரும்புங்க, சதுசேய மார்க்கத்துக்கு திரும்புங்க. அவர் தான் இப்ப உங்க கூட இல்லையே. அவர் அவங்க கூட இல்லைன்னா ஈஸியா அவங்களெல்லாம் நம்ம மறுபடியும் டினாமினேஷன் கொண்டு போயிடலாம். சாசுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் பிசாசின் எண்ணங்கள் கழிக்கவில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே கட்டப்பட்டவராய் இருந்தார். வார்த்தையானது அவரிலே நிறைவேறினது. ஆமென். அவரோட வேத வாக்கியங்கள் வந்து வால்யூம்ஸ் ஆஃப் தி புக்ல வந்து ஜெனிசிஸ்ல இருந்து மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சூரியன் போகிறது, அது அப்படியே போய் மறைஞ்சு விடுகிறது. அதோடு அது மறைஞ்சிட்டு மேற்க போய் மறைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இதை யாரும் சந்தோஷம் கொண்டாட முடியாது. அடுத்த நாள் காலையில் எழுப்பிடும். ஹல்லேலூயா. சூரியனை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து என்றால் அவரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடுத்த நாள் காலையில் அவர் எழுதிடுறார். 3ஆம் நாள்ல எழுதிடுறார். ஹல்லேலூயா. ஒரு செடியானது பூ பூக்குது, அந்த பூ வாடி போய் விழுந்து விடுது. அதோடு கூட அந்த செடி முடிஞ்சு போச்சா? விதை மண்ணுல விழுது, மறுபடியும் செடி துடுக்கிறது. ஹல்லேலூயா. எது குறிக்கிறது? ரெஸ்ட்ரக்ஷன். அது எதை குறிக்கிறது? உயிர்த்தெழுதல். இயற்கை அறிவிக்கிறது, வேத வாக்கியங்கள் அறிவிக்கிறது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். The message of the hour, prophetic message. தீர்க்கதரிசி செய்தியானது
முழு பைபிளை லிங்க் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஜெனிசிஸ்ல இருந்து இத ரெவலேஷன் 22nd சாப்டர் வரைக்கும் இந்த செய்தி மட்டுமே இணைக்கிறது, லிங்க் பண்ணுது. டினாமினேஷன் மெசேஜ் கொண்டு லிங்க் பண்ண முடியாது, பெந்தேகோஸ்தல் மெசேஜ் கொண்டு லிங்க் பண்ண முடியாது. ஆனா இந்த நற்செய்தி செய்தியை வேதத்துல எல்லா இடத்துலயும் இணைத்து காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 100% பண்ணிருக்கேன், நெட்ல இருக்கு. எல்லா செய்தியும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இணைக்கப்படுது. இதோ நான் வருகிறேன், உங்களுடைய சித்தத்தை செய்யும்படியாக வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் வேதபாரகர் பரிசேயர் கையில இருக்க அந்த பைபிள்ல, அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எழுதியிருக்கிறது. அவங்க கையில அந்த பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். தேவனுடைய சிந்தையில இஸ் ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்டட். ஹல்லேலூயா. மனுஷனுடைய மனசுல என்னன்னா அவரை உயிர்த்தெழ விடக்கூடாது, கல்லறைக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா தேவனுடைய சிந்தையில இஸ் ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்டட். ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையில நீங்க ஏற்கனவே மகிமை அடைந்திருக்கீங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உண்டான ஸ்பிரிச்சுவல் வார். அன்றைக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் வார். அவங்க தேவனுடைய வார்த்தையோடு கூட போராடுகிறார்கள். அந்த ப்ராபசி நிறைவேறக்கூடாதுன்னு தடை பண்ணுகிறார்கள். The Pharisee and the high priest didn't want him to get out of the grave. கல்லறை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அதனால்தான் என்ன செய்யறாங்க, அந்த கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்தார்கள். From Genesis 1 to Malachi 4 spoke of his resurrection. அவங்க கல்லறை காவல் வைக்க நினைத்தார்கள். அவர் ஆக்சுவலா என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தை நிறைவேற விடாதபடி தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு கவர்மெண்ட் நமக்கு விரோதமாக இருக்கிறது, உலகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? அது பரிசீஸா இருந்தாலும், சரிசீஸா இருந்தாலும், ஹை பிரிஸ்டா இருந்தாலும், ரோமன் கவர்மெண்டா இருந்தாலும் அது தடைப்பட முடியாது. ஆமென். என்னுடைய வார்த்தை என்ன சொன்னா, நாம் அவரோடு கூட மரித்தோம். ஹல்லேலூயா. அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம், அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என்னுடைய வார்த்தை சொல்லுது. எபேசியர் 2:5 7 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இதோ ஒரு காலத்திலே பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து கிடந்தோம். 1 சொல்லி இருக்குது. 5 என்ன சொல்லுகிறது என்றால், அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 5 கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலும் மரித்திருந்தவனாக நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். நம்ம ஒரு நாட்டில் அக்கிரமத்தில் மரித்து கிடந்தோம். டிவி பார்ப்பது, சினிமா பார்ப்பது, பேட் ஃப்ரெண்ட்ஸ், அலங்கோலமான வஸ்திரங்களை அணிவது, விதமான இருந்தால் தீய பழக்கத்தில் இருந்தோம், சாபன உபதேசங்களில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார், வார்த்தைக்கு உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய சோழ வார்த்தைக்கு உயிர்ப்பித்தார். ஆமென். உயிர்த்து அவரோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவர் உயிர்த்தெழும்போது நாம் உயிர்த்தெழுந்தோம். ஹல்லேலூயா. எப்படி? அவருக்குள்ள இருந்தோம். ஆமென். இது அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம வலசாகத்தில் இருந்தாலும், சென்னைப்பட்டில் இருந்தாலும், நம்முடைய மாம்ச சரீரம் இருந்தாலும், நம்ம ஆவியில அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வேத வாக்கியங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுத்தது. இவங்கள் என்ன செய்யறாங்க, அவர் கல்லறையை விட்டு வரக்கூடாது, அந்த வேத வாக்கியம் நிறைவேறக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது. வேத வாக்கியத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை வருதுன்னா யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. உபத்திர காலம் வருதுன்னா வருங்க, உலகம் அழியும், எல்லாம் அழிஞ்சு போகும்னா ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷனுடைய பிரமாணத்துல இல்லை, நம்ம தேவனுடைய வார்த்தையில எத்தனை விசுவாசம். அவங்க என்ன சொல்றாங்க, அவருடைய சீசர்கள் களவாய் எடுத்துக்கொண்டு போவார். 64 வாசிக்கிறார். ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்த்தும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறை பற்றி. அவருடைய தாட்ஸ் என்னன்னா, அவருடைய சீசர்கள் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் களவாய் எடுத்துக்கொண்டு அவருடைய சரீரத்தை அவன் களவாடி கொண்டு போய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுவார். The concept they had of his disciples, அவங்களுடைய சீசனை குறித்து இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. சிலருக்கு இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தவறான எண்ணம் வச்சிருப்பாங்க. அது உள்ள இருதயம் சரியில்லை. நல்ல இருதயமா இருந்தால் நல்ல மாதிரி சிந்திக்கும், கெட்ட இருதயமா தான் கெட்ட
அவன் இதயத்தின் நிலைமை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கெட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளத்துல நல்ல எண்ணம் வராது. அதனால இவங்க எல்லாம் வந்து பொல்லாதவர்கள், வேற பாரு பரிசெயர். இவங்க மனசுல எப்படி நல்ல எண்ணம் வரும்? நல்ல தாட்ஸ் எப்படி வரும்? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? அவர் கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்குது. என்ன சொல்லுது என்றால், அவரை எத்தன்னு சொல்லிட்டு இது அவருடைய சீசன்ல திருடங்கன்னு சொல்றாங்க. அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் வைத்துவிட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த கல்லறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த சீசன்ல குறிச்சு எவ்வளவு அற்பமா நினைக்கிறாங்க. சாதாரண சீசர்கள் இவங்களுக்கு பயந்து கிடக்கிறாங்க. இவங்க கல்லறை பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொன்னா பயந்து வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சு கிடப்பாங்க. இவங்க போய் எப்படி அவருடைய சரீரத்தை திருடுவாங்க? அவங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. There were bogus people. அவங்க எல்லாம் போலி ஆட்கள். Trying to manifest interpretation of the prophecy. அவங்களா வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து பாவனை செய்யற, அவங்க அதை வந்து வேற மாதிரி அதை பிரிச்சு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. They are trying to manufacture interpretation of prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தை தாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுகிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறார். Not denominational concept of the bride. இதோ மணவாட்டியை குறித்து சாபன மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் போகஸ் பீப்புள், போலி ஆட்கள். இவங்க ஏதோ ஒண்ணு சொன்னா பல தூதன் இறங்கி வந்தா இருக்கிறாங்க, 7ஆம் முத்திரை திறக்கப்படுகிறாங்க, அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வேத வாக்கியத்துக்கு தவறான வியாக்கியானம் தான். நம்ம தான் தேவனுடைய பிள்ளை. சாப்பிட்டு மக்கள் பெந்தேகோஸ்தல் கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான். இவங்கெல்லாம் போகஸ் பீப்புள் trying to manufacture the prophecy. இத தேவனுடைய வார்த்தை வந்து இவங்க வேற மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா we are the true believers. Hallelujah. தேவனுடைய வார்த்தை வந்து வியாக்கியானம் நம்முடைய வாழ்க்கையில பண்ணப்படுகிறது. Hallelujah. The mighty angel descended in the first day. வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தார். Hallelujah. இவங்க இப்படி ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்க. முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து பெருசா இருக்கக்கூடாது. கல்லறையை விட்டு அவரை வெளியே வரக்கூடாது. இந்த சீசர் வந்து தீர்க்கதரிசனத்தை தங்களே மேனுஃபேக்சர் பண்ண, உற்பத்தி செய்ய பார்ப்பார்கள். நம்ம அதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. கல்லறையை காவல் வைக்கும். இதுதான் அவங்களுடைய 2 ஐடியா. அவங்க வந்து தவறான ஐடியா. பேட் பீப்புள் வந்து பேட் தாட்ஸ் தான் இருக்கு, நல்ல தாட்ஸ் இருக்கு. கிரிமினல் மைண்டு கிரிமினலாக தான் சிந்திக்கும், நல்ல மாதிரி சிந்திக்க. கெட்ட மனுஷன் கெட்ட கனிகளை கொடுக்கிறார். அதனால பாருங்க, இந்த கெட்ட மனுஷனுக்கு விதமான ஒரு கெட்ட ஆவிகள் இருந்து கெட்ட சிந்தனைகளை அது கொண்டு வருகிறது. இதை உலகமானது இருளினால மூடப்பட்டிருக்கிறது, வெளிச்சம் நம்மால பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகத்தின் மக்கள் வந்து தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார். நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது அவரை நம்ம இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியல. இப்ப கல்லறைக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி நம்ம விடக்கூடாது, பயங்கரமான பாதுகாப்பு செய்ய வேண்டும். அப்படி என்று இருக்கிறார்கள், பாதுகாப்பு செய்கிறார்கள். பொலிட்டீஷியன்ஸ் உடைய தயவு நாடுகிறார், அரசியல்வாதியுடைய தயவு நாடுகிறார். ஹோலி பீப்புள் வந்து அரசியல்வாதியுடைய துணையை நாடுவார்கள். அரசியல்வாதிகளை வச்சு இதை நம்ம பிளாக் பண்ண வேண்டும், கவர்மெண்ட்டுக்கு இதை தெரிவித்து பிளாக் பண்ண வேண்டும் என்று கடைசியா அரசியல்வாதிகிட்ட போவாங்க. அதனால பிலாத்துக்கிட்ட போய் அங்க வந்து பெர்மிஷன் கேட்டு விட்டார்கள். அங்கே காவல் போடப்பட்டது. They got the stone in place. அந்த கல்லை சரியானபடி சரியா வந்து அங்கே ஃபிட் பண்ணி வச்சு, put some gods on either side of it. அந்த கல்லறை சுற்றிலும் அந்த காவலாளிகளை வைத்திருக்கிறார்கள். Until Monday, இதை திங்கட்கிழமை வரைக்கும் காவல் வைக்க வேண்டும் என்று அவள் நினைத்திருக்கிறார்கள். That was in man's mind. Hallelujah. அது மனுஷனுடைய மனசுல அபிதமாய் இருக்கிறது. But in God's mind, ஆனா தேவனுடைய சிந்தையிலே he was already risen. Hallelujah. அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதே ஆவி நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தையும் உயிர்ப்பிக்கும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? They can't stop the resurrection. அவளால் உயிர்த்தெழுதலை ஸ்டாப் பண்ண முடியல. வாரத்தின் முதல் நாளிலே பரமுள்ள தூதன் இறங்கி வந்த 22ஆம் வாசத்தை வாசிக்கிறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து
நீங்க கவனிக்க வேண்டும். அதே சம்பவம் மறுபடியும் இன்னைக்கு நடந்தது. கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவருடைய பாடி டெட் பாடியா இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கப்படுது. ஏன்னா அது கையில ஜீவன் வந்தோடனே கையில அசைவு வரும். இது வரைக்கும் டெட் பாடி ஸ்டிப்பா இருந்துச்சு, கை ஸ்டிப்பா இருந்துச்சு, இப்ப கையில ஆக்ஷன் வருகிறது. பிறகு கால் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது கால்ல ஆக்ஷன் வருகிறது. இதோ மவுத் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மவுத் வந்து பேசுகிறது. கண் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது கண்ணு திறக்குது. இப்படி சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயமும் எனர்ஜி ஆகும் பொழுது, எனர்ஜி அங்கே வரும் பொழுது, உயிர் ஜீவன் அங்கே வரும் பொழுது ஒவ்வொரு பாடியாக சொன்னார் சரீரத்தின் அவயமானது உயிர்ப்பிக்கப்படுது. அதே போல நம்மலாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். ஆமென். எபேசியர் 4:27 நம்மலாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோமா? இங்க இருக்கிற எல்லா அவயமும் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. கை தட்ட வேணும், கையில வந்து உயிர்ப்பிக்கப்படணும். வாய் வந்து ஆமேன்னு சொல்லணும், வாய் உயிர்ப்பிக்கப்படணும். கண் வந்து கீழே பார்த்துக்க கூடாது, வார்த்தையை நோக்கி பார்க்கணும். கண் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஒவ்வொரு கிறிஸ்துவின் சரீரத்தின் மெம்பர்ஸா இருக்கிறீங்க. கை காலா ஒவ்வொரு மெம்பர்ஸா இருக்கிறோம். எல்லா மெம்பர்ஸ் உயிர்ப்பிக்கப்படும். யாரும் டெட்டா இருக்கக்கூடாது, யாரும் டெட் கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா உயிர்ப்பிக்கப்பட்டு ஹோல் பாடி உயிர்ப்பிக்கப்பட்ட பொழுது அவர் வெளியே வந்து விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? பலமுள்ள தூதன் இறங்கி வரும் பொழுது அவருடைய பாடி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். இட்ஸ் a great sword. அது ஒரு பெரிய பலப்பரிசு, பெரிய பலப்பரிசு. சோடா யாருக்கு பலப்பரிசு? இதோ இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வேதபார பரிசு. அவருடைய சரீரம் மேல வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க காவல் வச்சிருக்கிறாங்க. இது கிரேட் சோடம். ரோமா போர்ச்சவல் போர்ஸ் அங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வீட்டெடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எது நிறைவேற போகுது? கிரேட் சோடம், பெரிய பலப்பரிசு. வாட்ச் த சோடம் ஹியர் நவ். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. 6 முத்திரைகளை கவனிக்கும் பொழுது இது எல்லாமே சீக்னஸ் டெத் தான். முதலாம் முத்திரையில அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறான், ரிலீஜியஸ் பவர். 2ஆம் முத்திரையில அவன் வந்து ஒரு பெரிய பட்டை கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாகவும் சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியாக அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 3ஆம் முத்திரையில பஞ்சம், ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் சொல்லப்பட்டது. 4ஆம் முத்திரையில் அவனுக்கு பேர் மரணம். பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமி துஷ்டபரியினாலும் காப்பர்கள் கொலை செய்யப்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 5ஆம் முத்திரை பதிவெடுத்தின் கீழ் இருக்க ஆத்மாக்கள். ஹிட்லர், முசோலினி, எய்ட்மேன், ஸ்டாலின் மூலமாய் கொல்லப்பட்ட யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். இதான் 6ஆம் முத்திரை 3 வருஷம் உபத்திர காலம். சூரியன் கருப்பு கம்பளியை போல மாறினது, சந்திரன் ரத்தம் போல மாறிவிட்டது. வானத்தின் நட்சத்திரங்கள் அத்திமரத்தை அசைக்கும் பொழுது காயம் விழுது போல விழுகிறது. கண்ணலைகள் வந்து அகன்று போயின. ஜனங்களெல்லாம் வந்து புலம்புகிறார்கள். அதெல்லாம் செவன் சீல். ஹல்லேலூயா. லைஃப். ஹல்லேலூயா. அது ஜீவனாய். முதல் 6 முத்திரையில் சீக்னஸ், டெத், ஃபேமைன் இதெல்லாம் அமிதமாக இருக்கும் பொழுது, ஆனா 7ஆம் முத்திரை வரும் பொழுது அது டிஃபரண்ட் சீல். ஹல்லேலூயா. அது என்ன சொன்னா? ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். The seventh seal is he himself coming down to declare himself in his body. 7ஆம் முத்திரை அந்த கர்த்தர் கீழே இறங்கி வந்து தன்னுடைய சரீரத்தில் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பலமுள்ள தூதன் இறங்கி வந்து பாடியை உயிர்ப்பிக்கும். முதலாவது சொன்னால் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. 2வது அந்த முத்திரை கல் புரட்டப்படுகிறது. அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த coming of the Lord. 7th seal is the coming of the Lord. 7th seal is life. ஹல்லேலூயா. அது ஜீவனாய் இருக்கிறது. மற்ற 6 முத்திரைகளும் மரணம். இன்னைக்கு நாங்கள் மிக கொடிதான காலத்தில் இருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுடைய நிலத்தை அபகரித்து வெளிநாட்டுக்காரங்க ஃபேக்டரியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ நாடு எப்படி போய் கொண்டிருக்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு இப்பொழுது சரியில்லை. ரொம்ப குழப்பம். என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க தெரியும். ஜனங்கள் ஓட்டை போட்டுட்டாங்க. அவங்க நாட்டை என்ன வேலை பண்ண போறாங்கன்னு தெரியல. குழப்பம். சாசிரியை செய்யணும், உலகம் முழுசு பிசாசிரியை செய்யணும். இதை மழை பெய்யல, வெயில் இன்னுமே ஓவரா இருக்கு. நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்க முடியல. பாவத்தினால மழை பெய்யல.
அங்க வந்து இந்த மனுஷன் வந்து கண்டுபிடிச்சு பல காரியங்களை செய்து ஃபேக்டரியை கொண்டு பொல்யூஷன் கொண்டு இந்தியாவும் உலகத்தின் நாடுகள் எல்லாமே மாசுபட்டு போச்சு. இந்த பூமியை மனுஷன் கெடுத்து போனோம். ஆனால் இன்னும் கெடுக்க தான் பார்க்குறாங்க ஒழிய இந்த பூமியை நேச்சுரலா ஆதி நிலைமைக்கு கொண்டு போக அவனால முடியல. செழிப்பா நல்ல சீரோஸ் நிலை ஏற்படுத்த முடியாதபடி மனுஷன் விதமாக கெடுத்து கொண்டிருக்கிறான். 6 முத்திரைகள் இருந்ததெல்லாம் வேதனை தான். செவன் சீல் நமக்கு வந்திருக்கு. உலகம் காரியங்கள் இருக்கிறது, உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது, உலகம் என்ன நடக்குன்னு தெரியாம இருக்கு. ஆனா நமக்கு தேவையை வார்த்தை நம்ம இன்னைக்கு 7 சீல்ல இருக்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்றோம்? The seventh seal is he himself coming down from heaven. Hallelujah. பலமுள்ள தூதன் இறங்கி வந்து அந்த பாடியை வீழ்த்திக்கிறார். Hallelujah. இன்னைக்கு பலமுள்ள தூதன் வந்து பாடி வந்து பிரைடு, அவர் ஹெட் நம்ம பாடி. இன்னைக்கு பாடி வீழ்த்திக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. அந்த பாடியான ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த பொலிட்டீஷியனா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும், தியாலஜியன்ஸ் இதெல்லாம் படித்த வேத பண்டிதர்களா இருந்தாலும், அல்லது எழுதியிருந்தால் யாரா இருந்தாலும் அந்த 7ஆம் முத்திரை வந்து வேற யாருக்கும் கொடுக்கப்படாது, அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. Hallelujah. டிசைபிள் போய் கல்லப்படல, அல்லது எந்த அரசியல்வாதிகளும் கல்லப்பட முடியாது. Hallelujah. பலமுள்ள தூதன் இறங்கி வந்து கல்லை பண்ணி தருகிறார். Hallelujah. அவன் 7ஆம் முத்திரை வந்து கிரைஸ்ட் ஆயிருக்கிறது. 7ஆம் முத்திரை என்ற கர்த்தர் இறங்கி வந்து இத கல்லை புரட்டி அவர் மீட்டெழுந்தார் என்று சொல்லுகிறார். ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை போடுகிறது. 4:7-28. 4:7-28. 28 வந்து என்னது குறிக்கிறதா? the number of life, உற்பத்தி கால திட்டம் என்று சொல்லப்படும். சாராளுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 12:10. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு உற்பவ திட்டத்திலே நான் நிச்சயமாக திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லப்படும். அந்த உற்பவ திட்டம் வந்து 28 days, 30 days இல்ல, 28 days. every 28 days வந்து லைஃப் அங்கே வருகிறது. It's a number of life. 28 is the number of life. I will return according to the time of life. It's a time of life. அவன் 28ஆம் அதிகாரம் வந்து ஜீவன். Hallelujah. 7th seal வந்து நமக்கு லைஃப் கொண்டு வருது. 6 முத்திரைகளும் மரணம். 7ஆம் முத்திரை, நம்ம இன்னைக்கு 7ஆம் முத்திரையில இருக்கிறோம். ஆமென். கிளவுட் வந்திருக்கிறது. அந்த கிளவுட் எவ்வளவு நேரம் இருந்தது? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவு அமைதல், அதாவது 28 minutes அந்த மேல இருக்கு. 30 minutes அல்ல, ஏறக்குறைய அரை மணி நேரம். கரெக்டா அரை மணி நேரம் அல்ல, 28 days. So 28 வந்து number of life. 28 chapterல ரெசரக்ஷன் இருக்குது. பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். இங்க இந்த கடைசி காலத்துல மேகம் வரும் பொழுது, பலமுள்ள தூதன் இறங்கி வரும் பொழுது 28 minutes. Hallelujah. அந்த 28ங்க நம்பருக்கு அவ்வளோ இருக்கு. அதனால நாம இன்னைக்கு அந்த கல்லறையை பார்க்கும்படியாக வரல, நம்ம வீட்டில் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். மனுஷனுடைய மனசுல பல காரியங்கள் இருக்குது. வேலை பார்த்து பரிசேயர் நினைச்சாங்க, ஆனா தேவனுடைய சிந்தையில எது இருக்குதோ அதுதான் நிறைவேறும். ஆமென். தேவனுடைய சிந்தையில ஒரு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அது 7 சீலா இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆனது பலமுள்ள தூதன் இறங்கி வந்து முத்திரைகள் திறந்து இத வார்த்தையானது இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை சீல்டாக இருக்கிறது. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் 7 முத்திரையால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில பலமுள்ள தூதன் இறங்கி வந்து இந்த வேர்டை வந்து உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல இருக்க முத்திரைகள் நீக்கப்பட்டு இன்னைக்கு ஓபன் புக் ஆகியிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த கலர் ஓபன் ஆயிருக்கு, இன்னைக்கு வேர்டு நமக்கு ஓபன் ஆயிருக்குது. கிரைஸ்ட் ரிவீல்ட் ஆயிருக்கு. கல்லறைக்குள்ள இந்த கிறிஸ்து வெளிப்பட்டார். இன்னைக்கு வாக்கில் இந்த கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய இச்சனரியில் என்ன இருக்குது, அவருடைய அஜெண்டாவில் என்ன இருக்குது, அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னன்னா, வெள்ளிக்கிழமை மறிக்க வேண்டும், தேவாலயத்தின் பிரச்சனை கிழிக்கப்பட வேண்டும், கல்லறைகள் திறக்கப்பட வேண்டும்.
அவர் அங்கு பாதாளத்துல இறங்கி அங்குள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர்ப்பிக்க வேண்டும். இது காட்ஸ் அஜெண்டா, அவருடைய இச்சனரி, அவருடைய நிகழ்ச்சி நேரம் அமிதமாக இருக்கிறது. மனுஷன் அவர் வரக்கூடாது ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா யாரு நிகழ்ச்சி நேரம் நிறைவேறும்? கர்த்தருடைய நிகழ்ச்சி நேரம் நிறைவேறும். ஹல்லேலூயா. பைபிள் எல்லாம் டைமை கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு காலத்துலயும் என்ன நடக்குதோ அவர் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கிறார். 7 சபை காலத்துல என்ன நடக்கும் எல்லாம் அவர் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால வெள்ளிக்கிழமை அவர் நினைச்சு அடக்கம் பண்ணது என்ன நடக்கும்னு அவர் கேல்குலேட் பண்ணி வச்சு அந்த டைம் போட்டு வச்சிருக்கும் பொழுது அவருடைய சிந்தை நிறைவேறுமா, மனுஷனுடைய சிந்தை நிறைவேறுமா? மனுஷனால அற்பகாரி கூட செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையில இருந்தா மனுஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய நிகழ்ச்சி நேரத்தில் என்ன இருக்கிறது? அதிகாலையில உயிர் பெற வேண்டும், பலமுள்ள தூதன் இறங்கி வர வேண்டும். ஆமென். அவர் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று எழுதப்படுகிற வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். இதோ கல்லை புரட்டி அதன் மேல உட்கார்ந்தார் என்று சொல்லப்படும். உட்கார்ந்தார் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் என்றால் எல்லாமே பினிஷ்ட் ஆயிட்டு. ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஆசாரியன் ஊழியம் செய்கிறார். பலியை கொண்டு பலிபீடத்தில் செலுத்த வேண்டும், கை கால கழுவ வேண்டும், அதன் பின்பு குத்து விளக்கை ஏற்ற வேண்டும், சங்கு தப்பளத்தை வைக்க வேண்டும், மகா பசுத்த சமூகத்திலிருந்து ரத்தத்தை 7 முறை கழிக்க வேண்டும். இதெல்லாம் இருக்குது. அந்த ஆசரிப்பு கூடாது. எங்கேயாவது சேர் போட்டிருக்காரு, எங்கேயாவது ஸ்டூல் இருக்குதா? இல்லை. அங்கே ஸ்டூலும் கிடையாது, சேரும் கிடையாது. ஆசாரியம் உட்காரவே கூடாது. நான் கூட ரொம்ப நேரம் நின்று தான் பிரசங்கம் பண்றேன். ஆசாரியம் உட்காரக்கூடாது. ஆசிரிப்பு கூடாது. ஆசாரியம் உட்கார்றதுக்கு எந்த விதமான சீட்டும் அங்கே ஒதுக்கப்படலை. எந்த ஸ்டூலோ சேரோ அங்கே கிடையாது. ஏனென்றால் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆராதனை முடிவடையலை. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவன் உயிர்த்தெழுந்த பின்பு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். மார்க்கு 16:19 உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உட்கார்ந்தார் என்ன அர்த்தம்? every work is finished. ஹல்லேலூயா. அந்த ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வேலை முடியல. சிட்டம்னா நம்ம உட்காரும் பொழுது the work is over. ஆமென். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல ஒர்க் முடியல. இயேசுக்கு சுயிட்டு வந்த பொழுது நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. The stone is already rolled back at the rising of the sun. இது கல்லானது ஏற்கனவே பற்றப்பட்டாய் விட்டது. ரோம முத்திரையானது உடைக்கப்பட்டு விட்டது. ஆமென். நம்ம எல்லா டினாமினேஷன் என்ன செய்யறதால் இயேசுவை கல்லறையிலே பிடிச்சு வைக்க வேண்டும். இந்த நேரத்தில் செய்தி நிறைவேறக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மரித்த கிறிஸ்துவை இனிமேல் கல்லறைக்குள் கொண்டு போக முடியாது. எத்தனை விசுவாசிகள்? மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஒரு நாள் இதை சாபனமாக்க முடியாது. சிலர் இதை சாபனமாக்க பிரயாசப்படுகிறார்கள். இது சாபனமாக ஹல்லேலூயா. என்ன ஒருத்தர் சாபனமாக்கணும்னா முடியாது. நான் அவர்கிட்ட இருந்து டேரக்டா உழைத்து பெற்றிருக்கிறேன். அவருக்கு தான் நான் இருக்கணும். எனக்கு மேல ஒரு மனுஷன் வரக்கூடாது. நான் ஒரு ஆதிக்கத்தின் கீழ் போகக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன். நீங்க எல்லாருக்கும் மத்தியில நீங்க செல்வாக்கா இருக்கலாம். அந்த மாதிரி ஆதிக்கம் மனுஷனுடைய ஆதிக்கத்துக்கு நாங்க வரணும். நான் வர மாட்டேன். கர்த்தர் தான் ஆதிக்கம். ஹல்லேலூயா. அவர் அழைத்தால் அவர் நடத்துவார். அவர் எனக்கு என்ன லீட் கொடுக்குறாரு, என்ன அனாய்ச்சி கொடுக்குறாரு, அதன்படி நான் போவேன். உங்களுடைய ஆதிக்கத்துக்கும் உங்களை போல செய்ய முடியும். எல்லாம் ஒரு மோதிரம் போட்டுட்டா வந்துடலாம், அதெல்லாம் முடியாது. நீங்க வேணா மோதிரம் போட்டு உங்களுடைய பாரம்பரியங்களுக்கும் உங்களுடைய அடிமைகளுக்கும் உங்களுடைய காரியங்களுக்கும் செவி சாய்க்க மாட்டோம். அவரை திருப்பி சாதனமாக்க இன்னைக்கு பார்க்கிறாங்க. இந்த வார்த்தையை சாதனமாக்க பார்க்கிறாங்க. கலை சபைகளை ஏற்படுத்தும். இதோ தங்களை தலைமை போதகராக நினைக்கும். இது நம் செய்தியில சொல்ல தலைமை போதகரே இந்த செய்தி கிடையாது. அவரை மறுபடியும் என்றால் கல்லறைக்குள்ள கொண்டு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. லாசர் மரித்து போனான், கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து லாசரை வெளியே வான்னு சொன்னாரு. இதை லாசர் வெளியே வந்தான். ஆனா என்ன பாருங்க, மரித்த லாசர் மறுபடியும் கல்லறைக்கு போய்விட்டான். மறுபடியும் கல்லறைக்கு போய் அழுகி போய்விட்டான். மரித்த லாசர் மறுபடியும் மரித்து விட்டான். அதே போல 400 விதவையினுடைய அந்த மகன், ஒரே மகன் வாலிபன் பாடையில தூக்கி கொண்டு வருகிறாங்க. இயேசுவுடைய சீசனுக்கு எதிராக வருகிறார்கள். அந்த தாய் விதவை அழுகிறாள். அழாதே என்று சொல்லி வாலிபனை எழுந்துன்னு சொன்னான். பாடை விட்டு எழுந்தா. இதான் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் அதோட முடிஞ்சு போச்சு. எல்லாரும் வீட்டை பார்த்து போயிட்டாங்க.
மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபினான்சைஸ் வந்துச்சு. அந்த வாலிபனை சில வருடங்கள் அவன் உயிரோடு இருந்திருக்கலாம், பல வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கலாம். அதன் பின்பு என்ன செய்யறால் அவனுக்கு பாடையில மறுபடியும் தூக்கிட்டு போனாங்க. அதே போல எதிரியுடைய மகள் சின்ன பெண் இவன் நித்திரையாரிட்டால் மறிக்கவில்லை என்று சொன்னார். அழாதீங்கன்னு எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு தலித்தாக நீ சிறுபெண்ணை எழுந்திருந்து சொன்னார். சிறுபெண் உயிரோட வந்தாள். எதிரிக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன செய்யுது, மறுபடியும் அந்த குழந்தை மறித்து போறது. அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்து மரித்த இயேசு கிறிஸ்து இனி மரித்த அதே ரெசரேஷன் நமக்கு கொண்டு வருகிறார். என்ன விசுவாசம்? நம்ம இன்னைக்கு 7C இருக்கோம். அல்லேலூயா. பலமுள்ள தூதன் இறங்கி ஒருபோதும் திருப்பி மறிக்க முடியாது. 2ஆம் மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. என்ன விசுவாசம்? அதான் மகிமையான உயிர்த்தது. அவங்க மரித்தவர்கள் திருப்பியும் மரித்தார்கள், உயிரோடு எழுந்தவர்கள் திருப்பியும் மரித்தார்கள். ஆனா நமக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு வந்த ரெசரேஷன் திருப்பி அவர் மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அல்லேலூயா. அதே ரெசரேஷன் தான் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய லைஃபை பார்க்கும் பொழுது மத்திய 17ஆம் அதிகாரத்துல சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்தி கொடுத்திருக்கிறார். மத்திய 28ஆம் அதிகாரத்திலே மரித்து போன அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. 2 காரியம் நடந்தது. பவர் ஆஃப் ரெசரக்ஷன், பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இன்னைக்கு நமக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை நாம மரித்து போனால் நம்முடைய சரீரத்தை உயிரோட கொண்டு வரும். மரிக்காம இருந்தால் இதை கர்த்தருடைய வரி என்பது இதன் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. 2 வல்லமையும் சேம் பவர் தான். பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், பவர் ஆஃப் ரெசரக்ஷன் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. எத்தனை விசுவாசம்? நம்ம அமிதமான மகிமையான உயிர்த்தெழுதலை நம்ம அடைவோம். ஆமென். இப்ப பாருங்க என்றால் இந்த காவலாளிகள் பலமுள்ள தூதன் இறங்கி வரும்பொழுது செத்தனை போல விழுந்தார். 3ஆம் வசனம். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். இதோ மின்னல், அவனுடைய ரூபம் மின்னலை போலவும், கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது. ஆமென். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வர கண்டேன். அவனுடைய முகம் சூரியனை போல இருந்தது, சரசின் மேல் மானவில் இருந்தது, கால்கள் அக்னி ஸ்தம்பங்களை போல இருந்தது. அல்லேலூயா. 2 சேம் தான். மத்திய 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2 சேம் தான். அன்னைக்கு இறங்கி வந்த கர்த்தருடைய தூதன் தான் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். என்ற விசுவாசம். எதற்காக இறங்கி வந்தார்? பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கார். இன்னைக்கு நம்ம பாடி கிறிஸ்துவின் சரீரமுடைய சபை அந்த பிரைடை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வருகிறாங்க, பவர் ஆஃப் ரெசரக்ஷன் கொண்டு வருகிறாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம அதை பெற்றிருக்கோம். அந்த கீப்பர்ஸ், அந்த காவலாளிகள் என்ன செய்தாங்கன்னா செத்தவர்களை போல இருந்தார். அந்த காவலாளிகள் எதுக்கு இருக்காங்க? பாடி கல்லறை விட்டு வெளியே வந்துருக்கூடாது. அவங்க என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க? சீசர் திருடிட்டு போயிடுவாங்க. அப்படி அவருடைய சீசர் கிடையாது. பயந்தாங்கொழிகள் எல்லாத்தையும் பயந்தவங்க சாதாரண. இவங்க அந்த கல்லறை விட்டு அந்த பாடி வரக்கூடாது. அந்த கீப்பர்ஸ், அந்த காவலாளிகள் இருக்கும் பொழுது அந்த காவலாளிகள் திடுக்கிட்டு விழும்படியாக செய்தார். அல்லேலூயா. எல்லாம் செத்தவளை போல் விழுந்தார்கள், ஓடி போயிட்டார். எல்லாமே ஓடி போயிட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் சீட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அந்த வல்லமை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. எந்த காவலாளியும் எந்த கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. நெப்போலியன் 33 வயசுல உலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார். 33 வயசுல மரித்து போனார். அலெக்சாண்டர், இந்த கிரேக்க மன்னன், கிட்டத்தட்ட உலகத்துல பெரும்பகுதியை கைப்பற்றி விட்டார். 33 வயசுல அவர் மரித்து போனார். இயேசு கிறிஸ்து 33ஆம் வயசுல மரணத்தை ஜெயித்து விட்டார். ட்ரையம்ப் ஓவர் டெத். மரணத்தின் மேல் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஆதிக்கம் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அல்லேலூயா. புத்தர் கல்லறை மூடி இருக்கிறது, காந்தி கல்லறை மூடி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். முகமது நபி கல்லறை மூடி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சண்டேல அவருடைய பாடி கல்லறையில இருக்க முடியாது. 8th டேல அவருடைய பாடி கல்லறையில இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம 8th டேல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை சர்ச் ஏஜ்ல வந்திருக்கிறோம்.
செவன்த் ஏஜ் லவோடேசியா நமக்கு எட்டர்னல் சர்ச் ஏஜ் வரணும். இப்பொழுது அவருடைய எலெக்ட் பீப்புள் வந்து மரித்த நிலையில இருக்க முடியாது. எத்தனை பேர் நம்ம மரித்த நிலையில இல்லை? ஹல்லேலூயா. நெப்போலியன் மரித்து போனான், அலெக்சாண்டர் மரித்து போனான். எல்லாமே வாழ்க்கையில தோல்வி, மரணத்துக்கு முன்னால ஜெயத்தை பெற முடியல. இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். அவர் மரித்து பாதாளத்துக்கு போய்விட்டார். பாதாளம் அவரை பிடித்து வைக்க முடியலை. பாதாளத்தில் போய் எங்க சத்தியத்தை அறிவித்தார். 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. triumph over death. ஹல்லேலூயா. என்னைக்கு 8th day. ஹல்லேலூயா. 8th day வந்து first day ஆகிறது. நம்ம இன்னைக்கு எட்டர்னல் சர்ச்சேஜில் வந்திருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவராயும் பாவத்தில் மறிச்சிருக்க மாட்டாங்க. குடியிலையும் போதையிலையும் எந்த விதமான பாவத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. எந்த டினாமினேஷனுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். we are weekend. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறோம். அவர்கள் வந்து அந்த கவனிக்கும் பொழுது அந்த தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் நீங்க வைத்த இடத்தை வந்து பாருங்க. நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிந்தேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அங்க வந்து பார்க்கும் பொழுது துணி அங்க சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு இந்த லினன் கிளாத் தேவையில்லை. யோசேப்பு மெல்லிதான அந்த துணியை வைத்து சுற்றி வைத்திருந்தான். அது அழகாக அங்க அடுக்கி வைக்க மடிச்சு வச்சிருக்கு. அவருக்கு நீ லினன் கிளாத் தேவையில்லை. ஹல்லேலூயா. மகிமையின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமன் சீல் அங்க உடைக்கப்பட்டது. ரோமன் கவர்மெண்ட் could not stop things. Religion, politics and everything is defeated. Hallelujah. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. வந்து பார்க்கிறார்கள். கல்லறை ஓப்பன் ஆகியிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாய் போய்விட்டது. கர்த்தருடைய தூதனை பார்த்தார். mighty angel descended from heaven. Hallelujah. நல்ல கிளவுட பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிளவுட பார்க்குறீங்க? கிளவுட பார்க்குறவங்க பாட்டு புஸ்தகம் இருக்குது. லைட் மேகசின்ல அது பிரிண்ட் ஆகி உலகமெங்கில் அது போயிருக்கிறது. பி சீரியஸ் கிளவுட். அவங்க மைட்டி ஏஞ்சலை பார்த்தாங்க. அப்படி மைட்டி ஏஞ்சலை பார்த்தாங்க. மைட்டி ஏஞ்சல் அவங்களுக்கு சொன்னார், இதே போல அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நீங்க வந்து கல்லறை பக்கம் வந்து தேடி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று அவருடைய சீசனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை தேடி போறாங்க. ஹோலி லேண்ட் டூர். நீங்க ஒரு 50,000 குறைஞ்சது 50,000 இருந்தா நீங்க அந்த டூர் போற ஏஜென்ட் கிட்ட போய் பணத்தை கொடுத்தா உங்களுக்கு ஹோலி லேண்டை கொண்டு காமிப்பாங்க. அங்க இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்குள்ள போறாங்களாம். கல்லறையில அவங்களும் போய் படுத்து கிடக்குறாங்க. இயேசு எப்படி அடக்கம் பண்ணக்கூடாது அதை படுத்துட்டு எழுதி வராங்களாம். அவங்க டெய்லி நிறைய பேர் போறாங்க. சென்னையில நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தரும் அங்க போயிட்டு பார்த்து வந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஃபில்ம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அதான் இன்னைக்கு யாருனாலும் நீங்க ஹோலி லேண்டுக்கு போகலாம். இயேசு கல்லறை இன்னைக்கு திறந்திருக்குது. நம்ம போய் அந்த கல்லறையை பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட இடம், இதோ பெத்தானியா, கலிலேயா, அந்த கலிலேயா கடல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். எல்லாமே சரித்திரமாக இருக்கிறது. ஆனா பாருங்க எழுதுகள் அந்த தினகரன் போய் அதை படுத்து எழுதுறாங்க. நிறைய பேர் படுத்துட்டு அங்க எழுதி வர்றாங்க. படுத்து எழுதி வந்தாலும் அந்த இடத்தை எல்லாம் சுத்தி பார்த்தாலும் நம்முடைய ஆத்மா நீட்டிக்கப்பட வேண்டாம். எந்த பிரயோஜனம்? அதெல்லாம் பார்த்து எந்த பிரயோஜனம்? நரகத்துக்கு தானே போகணும், பாதாளத்துக்கு தானே போகணும். பிரயோஜனம் இல்லை. நம்ம இன்னைக்கு அங்க பார்க்கல. இந்த பைபிளை படிக்கும் பொழுதே நம்ம டூர்ல போயிட்டு வரோம். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே போறோம், இதோ மவுண்ட் கால்வரி போறோம், இதோ ஓபன் டாப் நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் வல்லமையை நம்ம பெற்றுட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கலாம்? அது மாத்திரமல்ல, இப்ப டியூஷனுக்கு போனீங்கன்னா அவங்க டியூஷனுக்கு அமெரிக்காவில் டியூஷன் போனா பெண்ணா வளர்ந்த இடம், அவருடைய ஷேட்டு, இது அவருடைய வீடு, அவர் அந்த மான வேட்டையாடினார், வாங்க கரடியை வேட்டையாடினார், எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த கேவு கூட கொண்டு போறாங்க, அவருடைய கல்லறைக்கு கொண்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு மனுஷன் போயிட்டு சுத்தி பார்த்து வந்தாலும்
அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் பெண்ணா வளர்ந்த இடம், அவங்க கல்லறையெல்லாம் பார்த்து அவருடைய வீட்டெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நம்ம மெசேஜ் படிக்கும் பொழுது அவருடைய லைஃப் எல்லாம் நம்ம போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. 24 பாகங்களை கொடுத்துட்டேன். 1959 வருஷம் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். அதனால அவர் 1909 பிறந்தார். 9ல நம்ம 24 பைபிள் 24 ஸ்டடி கொடுத்துருக்கிறேன். 2 வருஷம் பேசியிருக்கிறேன். ஆனா 2 வருஷம் நம்ம டூர் போறோம். ஹல்லேலூயா. அது என்னது? நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து இருக்கிறது. நமக்கு ராஜ்யத்தின் ஃபெய்த் கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இல்ல நான் அங்க போய் பார்த்தேன், இயேசு கிறிஸ்து மரித்த இடத்த கல்லறை போய் பார்த்தேன், பெர்னார்டே கல்லறை போய் பார்த்தேன். எதை பார்த்தாலும் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படலன்னா பிரயோஜனம். நம்ம இன்னைக்கு வேர்ல்ட்லயே டிராவல் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இங்கே செய்தியிலே டிராவல் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். எத்தனை பேர் பார்த்துட்டு வரீங்க? நீங்க அங்க போகல, உங்களை நான் அங்க வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். அவர் போன எல்லா இடத்துக்குமே பிறந்த நாள்ல இருந்து 1959 வரைக்கும் எங்கெல்லாம் போனாரு, உங்களை நான் கைட் பண்ணி காமிச்சு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்ன செய்யறது? நமக்கு இத ஃபெய்த்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார், நம்முடைய சோல் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நம்ம சரீர மறுரூபமாக்கப்படுவதை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மறுபடியும் அவர் கல்லறைக்கு போக முடியாது. லாசரு மறுபடியும் கல்லறைக்கு போனான். ஆனா இயேசு கிறிஸ்து மறுபடியும் கல்லறைக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. அதே போலதான் நமக்கும் அதே மாதிரி தான். ஏற்கனவே விசுவாசம். வண்ணத்து பூச்சி எடுத்து போடும் பொழுது அந்த வண்ணத்து பூச்சி எருக்கலம் செடி, அதுல தான் அந்த இலையை சாப்பிட்டு அது கீழே ஒரு கூட்டு கேட்டர் பில்லரா மாறுது. அது கீழே முட்டை விடுது, அந்த முட்டை பொறிச்சு கேட்டர் பில்லர் கம்பளி புழுவா மாறுது. அது திருப்பி ஒரு கூட்டு புழுவா மாறுது. அழகா இருக்கும் அந்த கூடு, இலைக்கு அடியில தொங்கிட்டு இருக்கும். கொக்கும் அதான் மாறுது. அதுல இருந்து ஒரு கொஞ்ச நாள் சாப்பிடாம உள்ள உட்கார்ந்து அதை இருந்து அந்த கூடு வெடிச்ச உடனே அழகான பட்டர் பிளேயா மாறுது. ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த கூட்டுக்குள்ள போகுமா? போகும். irreversible. ஹல்லேலூயா. My change is irreversible. ஹல்லேலூயா. என்னுடைய மாற்றம் திரும்பி அது மாறாது. நான் பார்த்து ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளையா மாறினேன். திரும்பி நான் அதே பார்த்துக்கு போனேன். நான் குடிய விட்டேன், மறுபடியும் குடிக்க போனேன். நான் சாப்பிட்டு வார்த்தைக்கு வந்தேன், செய்தி விசுவாசம், திருப்பி பின்வாங்கி போனேன். மை சேஞ்ச் இஸ் irreversible. ஹல்லேலூயா. என்னுடைய சேஞ்ச் மறுபடியும் அதே நிலைக்கு போவார். பின்வாங்கி போன நிலைமைகள் என்ன சென்றால், லாசரு போன மறுபடியும் கல்லறைக்கு போயிட்டாங்க. நான் மறுபடியும் கல்லறைக்கு போறதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஒரு முறை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மறுபடியும் அவர் மரிக்க முடியாது. ஒரு ஆத்மா உண்மையிலே தேவனுடைய வார்த்தையால் உயிர்ப்பிக்கப்பட்டால் அது பேக் ஸ்லைடிங் ஆகும். அது எலக்ட்ரா இருக்கும் என்றால் பின்வாங்கி போகாது. அது திரும்பி பழைய பாவத்துக்கு போகாது. பின்வாங்கி போற சான்ஸ் இல்லை. மை சேஞ்ச் இஸ் irreversible. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஒரு நாள் என்னுடைய பாடியை சேஞ்ச் பண்ணும் பொழுது அது ஒரு நாளும் மரிக்காது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கல்லறைக்கு போகாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அதே உயிர்த்தெழுதல் நமக்கு வருகிறது. அதே மறுரூபமாக்கப்படுதல் நமக்கு வருகிறது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அவர் தன்னுடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார். பிலிப்பியர் 3:21 வாசி. இப்பொழுது அந்த தூதன் என்ன சொல்கிறார்? அந்த கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறார்? நீங்க சீக்கிரமா போங்க, நீங்க சீக்கிரமா போகணும். அப்பொழுது சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், நீங்க சீக்கிரமா போய் சீஷர்களுக்கு சொல்லுங்க, சீக்கிரமா போகணும். கோ குயிக்லி. நீங்க சீக்கிரமா போகாம நீங்க டிலே பண்ணிட்டு போனீங்கன்னா, மெதுவா போனீங்கன்னா நீங்க அவரை காண முடியாது. அவர் அந்த வழியை பாஸ் பண்ண போறாரு. ஒரு செகண்ட் நீங்க டிலே பண்ணாலும் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா அந்த ஜங்ஷன்ல அவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. டிலே பண்ணா அவர் பாஸ் ஆயிடும். கல்லறையை பார்க்குறாங்க, தூதனுடைய செய்தியை கேட்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துடைய தோம்பு அங்கே திறந்திருக்கிறது. இதோ பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். நமக்கு இன்னைக்கு மனவாட்டி உயிர்ப்பித்திருக்கிறார். இப்பொழுது என்ன இஸ்ரீகள் சீக்கிரமா நீங்க போங்க. பயத்தோடும் மகா சந்தோஷம், பயமாவும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது.
கொஞ்சம் 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 பிலீவ் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பயமும் இருக்கு. இவ்விதமான ஒரு நிலைமையோடு கூட அவங்க ஓடுறாங்க. டிபார்ட்டட் குயிக்லி, இதை வேகமாக போறாங்க. ஏன் வந்து சீக்கிரமா போங்கன்னு சொல்றாங்க. Go quickly. Why? If you didn't go quickly enough, நீங்க சீக்கிரமா போகலன்னா he would have passed right there and you would have missed him by a few seconds. நீங்க சீக்கிரமா போறனா அவர் அந்த வழியா போக சொல்ல நீங்க சீக்கிரமா தான் சந்திக்கணும். ஆனா நீங்க லேட்டா போனீங்கன்னா அவர் பாஸ் பண்ணிடுவார். ஒரு சில செகண்ட்ல அவர் பாஸ். அவங்க பாருங்க, அவங்க சீக்கிரமா போனாங்க. இயேசுவை சந்தித்தார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறோம்? பைபிள் அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து ஒரு பாதங்களை தழுவி அவரை பணிந்து இதுல இயேசு தாமே அவருடைய எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னார் என்று பாருங்க. அவங்க சீக்கிரமா போகும்போது அவரை வந்து சந்திச்சார். குயிக்கா வார்த்தைக்கு கேட்க கேட்க குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணும். இல்ல அடுத்த மாசத்துல பார்த்துக்கிறேன், அடுத்த வருஷத்துல பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தால் நீங்க தாமதம் பண்ணும் பொழுது குயிக்கா ரெஸ்பான்ஸ் இல்லை. பாச சொல்ற வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, ஆலோசனைகளுக்கு உடனடியா அந்த நிமிஷத்திலே அந்த பிரசத்தை கேட்டு அந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கணும். அல்லது நீங்க அவரை மிஸ் பண்ணி ரெவலேஷன் நமக்கு வரும் பொழுது இந்த ரெவலேஷனை நம்ம உடனே பிடிச்சுக்கணும், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் பண்ணனா நீங்க அவரை மிஸ் பண்ண மாட்டீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. எத்தனை பேர் நம்ம அப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம்? ஹல்லேலூயா. உடனே உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் என் இதயத்துக்கு சந்தோஷமும் எனக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று எரேமியா சொல்லுகிறார். நான் இனி அவரை பிரசாரம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்து பேசாமல் இருப்பேன் என்று சொன்னேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புக்குள்ளே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இருந்தது. அவருடைய வார்த்தையை அவ்வளவு நேசித்துக்கிறார் எரேமியா. கிடைச்ச உடனே உட்கொள்ளுது, கிடைச்ச உடனே ரெஸ்பான்ஸ், உடனே ரெஸ்பான்ஸ், நமக்கு ஒபீடியன்ஸ். அவரை நாம கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம டிலே பண்ணா மிஸ் பண்ணுவோம், ராப்சரை மிஸ் பண்ணுவோம். தூதனை பார்த்தாச்சு, தூதனுடைய செய்தியை கேட்டாச்சு. வல்லமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார், சோலை உயிர்ப்பித்திருக்கிறார், வார்த்தைக்கு உயிர்ப்பித்திருக்கிறார். இப்பொழுது என்ன சொல்லலாம்? நீங்க குயிக்கா போங்க, குயிக்கா வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க. நீங்க குயிக்கா ரெஸ்பான்ஸ், வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு கீழ்ப்படியும். பண்ணீங்கன்னா அவரை மிஸ் பண்ண மாட்டீங்க. அல்லது அவருக்கு நீங்க போகக்கூட அவர் 3 செகண்ட்ல அந்த இடத்துல பாஸ் பண்ணுவார். அப்படி கிராஸ் பண்றாரு, நீங்க சீக்கிரமா போனா சந்திக்கிறோம், அல்லது அவர் பாஸ் பண்ணிக்க. அவங்க தூதுடைய செய்திக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த இயேசுவை அவர் கண்டார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்யறாங்க? அவருடைய பாதத்தை கழுவி கொண்டார். அந்த 9வது வசனம். அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இது அவருடைய பாதத்தை தழுவி கொண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்க, இப்ப செய்தி தான் கேட்டாங்க, அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார் கேட்டாங்க. இப்ப வந்து அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ஐ விட்னஸ் ஆகிடுச்சு. ஜீசஸ் சொல்ல போறாங்க, தூதன் சொன்னார் அவர் கல்லறை திறந்திருக்கு, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் சொல்ல. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இயேசுவை சந்திக்கிறேன்னா. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தூதன் சொன்னார் கல் திறக்கப்பட்டிருக்கு, கல்லறை திறந்திருக்கிறது, அந்த லினன் கிளாத்லாம் அங்கே அடுக்கி வைத்திருக்கிறது, அவர் இங்கே இல்லை உயிர்த்தெழுந்தார், கர்த்தருடைய தூதன் சொன்னார். இப்பொழுது என்னன்னா, நாங்களே அவரை பார்த்துட்டோம். எப்படி பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிவிட்டது. நாங்களே அவரை பார்த்து விட்டோம். ஐ விட்னஸ். அவருடைய நாங்க பார்த்தது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தை நாங்க தொட்டோம், தழுவி கொண்டோம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை நாங்க பிடிச்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தரிசனம் அல்ல, ரியலா இயேசு கிறிஸ்துவின் அவருடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டோம். ஆமென். கேட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவினார். மகனா மரியாள் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன தொடாதே என்கிறார். யோவான் 20:17. யோவான் 20:17. இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்துக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று அவர் மகனா மரியாள் ஆண்டவரை முதலாவது பார்க்கிறாள். அவளை குறித்து நான் விளக்கம் சொல்ல நேரம் இல்லை. இயேசுவை மிகவும் அதிகமாக நேசித்தாள். அதிகாலையில போய்விட்டாள், இவங்களுக்கு முன்னால போய்விட்டாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொண்டாள். அவரை வச்ச இடம் சொல்வீங்களா, அந்த ஆம்பையை எடுத்துக் கொள்வாங்க சரீரத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, மரியாதை என்று சொல்லும் பொழுது ரகுனி என்று சொல்லுகிறார்.
அவர் தொட வருகிறார். தொடாத, என்ன தொடாதங்க. இப்ப பாருங்க தொடுறாங்க, பாவத்தை தொடுறாங்க. அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் வந்தது? அவர் அதுக்குள்ள மேல போயிட்டு வந்துட்டார். குயிக்கா மேல போயிட்டு வந்துட்டார். அவர் அந்த குளோரிஃபைட் பாடியில குயிக்கா பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னா மகா பசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். அதே போல மகா பசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு அவர் போயிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. நமக்கு பாவ நிவர்த்தியை முடித்து விட்டார். ஹல்லேலூயா. குயிக்கா போயிட்டு செகண்ட்ல வந்துட்டார். ஒருவேளை 5:30 மணிக்கு பார்த்துருக்கலாம், இப்பொழுது 6 மணிக்கு அவங்க காலை தொட்டுட்டாங்க. ஹல்லேலூயா. அது நான் மேல போகும் வரைக்கும் தொடக்கூடாது. பிரதான ஆசாரியன் அந்த பாவ நிவர்த்தி செய்யும் வரைக்கும் ஒருத்தர் பிரதான ஆசாரியன் தொடக்கூடாது. ஆசிரியர் கூட பிரதான ஆசாரியன் தவிர வேற யாரும் இருக்க பாருங்க. அன்னைக்கு பாவ நிவர்த்தி பண்ணி அன்னைக்கு ஒருத்தர் டச் பண்ணக்கூடாது. அதனால அவர் நமக்காக அந்த பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு போய் இறங்கி வந்துட்டார். மகனா மரியாதை சொல்லும் பொழுது நீ என்ன தொடாதன்னாரு. இப்போ தொடுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தருடைய ஒரு பாதத்தை இதோ ஒரு பெண் தொடுபடியான அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிலாய்க்கு. அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கிறாங்க. 2 சட்டைகளால முகத்தை மூடி, 2 சட்டைகளால பாதத்தை மூடிக்கொண்டு தேவனாய சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவன் மாம்சத்துல ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறார். அவளுக்கு டவல் இல்ல, அவளுடைய முடிதான் டவல். அவளுக்கு தண்ணீர் இல்ல, கண்ணீர் தான் அவளுக்கு தண்ணீர். இத கண்ணீர் சென்றால் கண்ணீரினாலே தன்னுடைய பாதத்தை நனைத்து அவளுடைய தலைமையினாலே பாதத்தை துடைத்து ஓயாமல் அந்த பாதத்தை முத்தம் செய்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தை தொடும்படியாக அவ்வளவு ஆண்டவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். Candle with the hand. They had the word in their hands. She was holding the very creator of heaven and earth in her hands. தன்னுடைய கையிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை பிடித்துக் கொண்டார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் மகா பரிசுத்தரே. ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய காலத்தை பற்றி கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த பாவியான ஸ்திரீ பார்த்த பரிசே நினைக்கிறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தார். தன்னை தொடுகிறது ஒரு பாவியான ஸ்திரீ அவருக்கு தெரியாதா? கர்த்தர் சொன்னார், நீ உன் மனசுல நினைக்கிறது கூட எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு வெளியரங்கமா இருக்குது. நீ மனசுல நினைக்கிறது எனக்கு அதிக சத்தம் போடுது. உன் மனசுல இருக்க நினைவு எனக்கு சத்தமா கேக்குது. சீமோனே, நீ உன் வீட்டுக்கு வந்த கால் கழுவுக்கு தண்ணி தரல. நீ என்ன அபிஷேகம் பண்ண தலைக்கு எண்ணெய் தரல. ஆனா இந்த ஸ்திரீ நான் வரும் பொழுது தன்னுடைய கண்ணீரினாலே என்ன செய்தார்? என்னுடைய பாதத்தை நனைத்து தலைமையினாலே துடைத்து என்னுடைய பாதத்தை முத்தம் செய்ய அதிகமாக அன்பு கொடுத்தார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த ஒரு லிட்டில் உமன், ஒரு பாவியான ஸ்திரீ அந்த இடத்தையே ஷேக் பண்ணிட்டார். அவங்க எல்லாம் வாயடைச்சு போனாங்க, வெட்கப்பட்டு போனாங்க. அவங்க உயிர்ப்பிக்கப்படல. அந்த பரிசேயர் உயிர்ப்பிக்கப்படல. அந்த ஸ்திரீ உயிர்ப்பிக்கப்பட்டார். கிரைஸ்ட் ஒரு மேக்னெட்டா இருக்கிறார். அந்த மேக்னெட் கிரேட் மேக்னெட் இருக்கு. அந்த மேக்னெட் இரும்பை தான் எடுக்குமே ஒழிய அலுமினியத்தை எடுக்காது. அதனால கிரைஸ்ட் என்ற மேக்னெட் இருக்கும் பொழுது இந்த பாவியான ஸ்திரீ அவள் இழுக்கப்பட்டார். தனக்குள்ளான எல்லாத்தையும் விற்று அந்த அலபாஸ்டர் அந்த தைலத்தை வாங்கி அவள் அவருடைய பாதத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவள் மேக்னெட்டைஸ் ஆனார். ஹல்லேலூயா. மேக்னெட்டைஸ் ஆகும் பொழுது அவளும் மேக்னெட்டா மாறிட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஒரு மேக்னெட்டை கொண்டு வரும் பொழுது இரும்பு கொண்டு வந்தா அதை அப்படி இழுத்துரும். அந்த இரும்புலையும் மேக்னெட் வந்துடும். அதே போலதான் நம்ம ஒரு காலத்துல பாவியா இருந்தோம். இதற்கு வார்த்தையானது நம்மை கவர்ச்சித்தது. நம்ம இழுக்கப்பட்டோம். இப்ப நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அலுமினியம் இழுக்காது. அந்த பரிசை அலுமினியம் எவ்வளவு பிரசனம் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே வராது. குயிக்கா கீழ்படினா கீழ்படிவது கிடையாது. வர வர மோசமா தான் போகும். மேக்னெட் இல்ல, இரும்பு இல்ல. இரும்புதான் இருக்குமே ஒழிய முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாக்கள் வார்த்தைக்கு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. வார்த்தையினால கலர்ச்சிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசி?
அவங்கள சீக்கிரமா நீங்க போங்க. சீக்கிரமா போகும் பொழுது அவரை நான் மிஸ் பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை தழுவி கொண்டார்கள். ஹல்லேலூயா. யார் வீட்டில் இயேசு அவர் ஒரு ஆவியாக இருந்தார். அவர் அவருடைய பாதத்தை தொட முடியாது. அவர் நம்மை போல மற்ற ஒரு சரீரத்தை உடையவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை உடையவராய் இருந்து அவரை தொட்டு பார்த்தார். அவன் யோவான் என்ன சொல்லுகிறான்? நாங்கள் அந்த வார்த்தை மாம்சமானதை கண்ணால பார்த்தோம், அவர் உயிர் தெழுந்த பின்பு நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம் அப்படிங்கிறோம். இது ஒரு கட்டுக்கதை கிடையாது, இது ஒரு ஸ்டோரி கிடையாது, இது ஒரு ஹிஸ்டரி கிடையாது, நடந்த சம்பவம். நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம், அந்த வார்த்தையை தொட்டு பார்த்தோம் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 1:1-2 வாசிக்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் ஜீவ வார்த்தை. உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாலேயும் தொட்டு பார்த்தோம், உயிர்த்தெழுந்த பிறகு நாங்கள் தொட்டு பார்த்தோம். ஜீசஸ் இஸ் ரியல். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து இருக்கோம். மகதலேனா மரியாள் அவரை தொட்டு பார்த்தாள், மற்ற மரியாள் தொட்டு பார்த்தார்கள், டிசைபிள் தொட்டு பார்த்தார்கள். தோமா நீ அவிசுவாசியா இருக்கிறார், இந்த கையை உன் கையை நீட்டி என்று சொன்னார். உன் விரல நீட்டி என் கையை பார், உன் கையை என் விழாவில போடு. தொட்டு பார்த்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ரெசரக்ஷன் இஸ் ரியல். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது, நம்முடைய உயிர்த்தெழுதல் உண்மையானது. ஹல்லேலூயா. அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் நமக்குள்ள இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்குது. கர்த்தர் வரும் பொழுது மறுரூபப்படுத்தி போகும் பொழுது அவரை நம்ம தொட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு ஆவியா, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் நேச்சுரல் பாடியிலே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொட்டு பார்க்க முடியும், தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு சரீரம். உயிர்த்தெழுந்த பின்பு கர்த்தர் அதிகமான கிருபை தருகிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் செஞ்சுக்கிறோம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாறாதவரை அந்த வேதவர் பரிசெயர் அவரை கலரைக்குள்ள கழிச்சு வைக்கிறது. பல தூதரை இறங்கி வந்திருக்கிறார், அந்த காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார், நம்மை உயர்த்தி கொடுக்கிறார்.